குட் மார்னிங். நாய்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணீங்களா? ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சதுங்களா? இந்த 3 சம்க்கும் அந்த 3 சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? பீட்டா சம் ஒன்று, பாக்ஸ் சம் ஒன்று, அப்புறம் டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்க ஒரு சம். 3 சம்முங்க. அந்த பாக்ஸ் சம்க்கு என்ன வேல்யூ கிடைச்சதுங்க? வி நாட் கேட்டிருந்தாங்களா, அது என்ன கிடைச்சதுங்க? வி நாட் ஈக்குவல் டு 4 volts sir. வி நாட் ஈக்குவல் டு 4 வோல்ட் கிடைச்சதுங்களா? 1 வோல்ட் கிடைக்கலையா யாருக்குமே? 1 வோல்ட் கிடைக்கலீங்களா யாருக்குமே? சார் அந்த 4 volt சீரிஸ்ல இருக்கிற 2 ohms வந்து கரண்ட் சோர்ஸ சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். எந்த சம்? பீட்டா சம் சொல்றீங்களா, பாக்ஸ் சம் சொல்றீங்களா? ஒரு செகண்ட். பாக்ஸ் தான் சார். பாக்ஸ் சம்ல 2 ஓம் இருக்குங்களா? 2 ஓம் இல்லையே. 1 கிலோ ஓம். 1 கிலோ ஓம் சார். அந்த 4 volt 1 கிலோ ஓம் வந்து கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு 4 ஓம் 1 கிலோ 4 கரண்ட் volt சோர்ஸை 1 கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன் கன்வெர்ட் பண்றீங்க அப்படி? இல்ல அது V0 அந்த கரண்ட் ஃப்ளோ. ஓகேங்க. அப்ப அந்த 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 இடத்துல கண்டிப்பா எல்லாத்துக்கும் டவுட் வருங்க. கரெக்ட். ஓகே, நான் போடுறேங்க. இந்த நோடு வோல்டேஜ் எவ்வளோங்க? இந்த நோடு வோல்டேஜ் எவ்வளோங்க? அங்க 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 மேஜரே இது ஒண்ணுதான். இந்த நோடு வோல்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சரே கண்டுபிடிச்சதுக்கு சமம் தான். இந்த நோடு வோல்டேஜ் என்னங்க? இந்த நோடு வோல்டேஜ் அந்த நோடு வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆன்சரே கண்டுபிடிச்சாச்சுங்க. அந்த நோடு வோல்டேஜ் ஓகே. இந்த நோடு வோல்டேஜ் என்னங்க? இந்த நோடு வோல்டேஜ் என்ன? 4 volt தானே சார்? 4 volt சார். இந்த நோடு வோல்டேஜ்ங்க. இந்த நோடு வோல்டேஜ் ரெண்டாவது ரெட். இந்த நோடு வோல்டேஜ் என்னங்க? இல்ல அங்க டிராப்பே இல்லைங்க சார். அது 4 volt அப்படியே தான் சார். ஓகேங்க. அப்போ இந்த 4 வோல்ட் இது வரைக்கும் ஓகேங்க. இங்க 4 வோல்ட் ஓகே. ஆனா இங்க இருந்து வரும்போது இங்க டிராப் ஆகுது இல்லைங்க 4 வோல்ட் இந்த ரெசிஸ்டர்ல. ஆமா கண்டிப்பாங்க சார். அப்ப இங்க 4 வோல்ட் வர வாய்ப்பே இல்லையே இல்லைங்க. ஓகே ஓகே கரெக்ட்டுங்க சார். ஓகேங்க. இப்ப இங்க V0 இருக்கு, இங்க என்ன வோல்டேஜ் இருக்கணுங்க? இப்ப இந்த டோட்டல் பிரான்ச்சே V0னா அப்ப இங்க இருக்கிற நோடு வோல்டேஜ் நீங்க பிளஸ் மைனஸ் பெருசு பண்ணிட்டு இதை V0னு சொல்லலாமா? ஜஸ்ட் பிளஸ் மைனஸ் மட்டும் பெருசு பண்ணிட்டு இந்த V0 நான் இங்க இருக்குதுன்னு சொல்லிக்கலாங்களா? ஏன்னா இந்த டோட்டல் பிரான்ச் எனக்கு V0 தானுங்க. அதாவது பிளஸ் மைனஸ் V0ஓட அர்த்தம் நான் எப்படி சொல்றேன்னா இங்க ஜஸ்ட் V0 மட்டும் சொல்றேன். இது ரெண்டு ஈக்குவலன்ட் தானுங்க. ஆமாங்க சார். ஆமா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேங்க, இந்த இடத்த நான் வந்து V0னு பிளேஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த நோடு வோல்டேஜ் சொல்லுங்க என்னன்ட்டு. இங்க டிராப் இருக்குங்களா? டிராப் இல்ல, டிராப் இல்ல, டிராப் இல்ல. அப்ப இங்கேயும் டிராப் இல்ல. அப்ப இங்க V0னா டிராப் இல்லாத இடத்துல கம்ப்ளீட்டா. அப்ப இந்த இடத்துல V0னே நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்க, ஏன்னா அங்க எந்த டிராப்புமே இல்ல. ஆனா இந்த சைடு போகும்போது நம்மளால V0 சொல்ல முடியாது இல்லைங்க. இந்த சைடு V0 சொல்ல முடியாது, ஏன்னா இடையில இங்க ஒரு டிராப் இருக்கு, இடையில இங்க டிராப் இருக்கு. ஆனா இந்த நெட்வொர்க் பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆன லைன் மாதிரி தானே. இது ஒரு ஷார்ட் சர்க்யூட்ல என்னன்னா இங்க V0னா இந்த எண்டு வரைக்குமே V0 தான். எஸ் சார். ஓகேங்க. அப்போ இங்க 2 மில்லி ஆம்பியர் போகுது, இங்க 6 மில்லி ஆம்பியர் போகுது. இங்க எவ்வளவுங்க வந்திருக்கணும்? இங்க எவ்வளவு வந்திருக்கணும்? 8 மில்லி ஆம்பியர் வந்திருக்கணும். 8 மில்லி ஆம்பியர் வந்திருக்கணும். இப்ப V0க்கு மட்டும் நம்ம KVL சரி V0க்கு மட்டும் நம்ம நோடல் அப்ளை பண்ணா வேலை முடிஞ்சுங்களா? இன்கமிங் எவ்வளவுங்க? 6 மில்லி ஆம்பியர் இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங் என்னங்க? V0 minus 4 volt divided by 1 kilo ohm plus இங்க ஒரு அவுட் கோயிங் இருக்கு V0 divided by 1 kilo ohm plus இங்க ஒரு அவுட் கோயிங் இருக்கு plus 8 மில்லி ஆம்பியர். எவ்வளவு அன்னோன் இருக்கு? ஒரே ஒரு அன்னோன் V0. நம்மளோட கொஸ்டினும் என்னங்க? ஃபைண்ட் V0.
முடிஞ்சுங்களா? ஜஸ்ட் இந்த 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 நோடு வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி தான். இப்ப டவுட் கிளியர் தானுங்க? ஏன் இந்த இடத்துல 4 வோல்ட் வராது, இந்த இடத்துல V0 வருதுன்ட்டு? சப்போஸ் ஓகேங்க, இப்போ இந்த டவுட் இப்போ கிளியர் ஆகும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 1 கிலோ ஓம் தூக்கிட்டு இந்த இடத்துல அந்த வோல்டேஜ் சும்மா எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, இங்க வந்து நான் எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு 4 வோல்ட் போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த V0 நீங்க இந்த V0ன்னு சொல்ல முடியுமா? வராதுங்க சார். வராதுங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு நம்ம சொல்லிக்கலாங்க? V0 -4. இல்ல, இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் மட்டுங்க, இது மட்டும் 4 வோல்ட்ல சொல்லிக்கலாம் இல்லங்க, இது மட்டும் 4 வோல்ட். அப்போ ரெசிஸ்டர் கீழ இருந்தாலும் மேல இருந்தாலும் அந்த பிரான்ச்சோட டிராப் வந்து நீங்க ரெசிஸ்டர் வச்சு கால்குலேட் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்க வந்து நம்மளுக்கு இடையில எதுவுமே இல்லாத கேட்டு இந்த 4 வோல்ட் நான் பிளஸ் மைனஸ் மட்டும் பெருசு பண்ணிட்டு V0 மேல கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் பெருசு பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 4 வோல்ட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. இப்ப டவுட் கிளியர் தானங்க? ஓகே சார். ஓகேங்க. இந்த நோடெல்லாம் இதெல்லாம் எல்சிஎம் எடுத்து அல்ஜிப்ரா இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிக்குவீங்க தானே? V0 வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பா 1 வோல்ட்னு கிடைக்குங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் அல்ஜிப்ரா நீங்களே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்து அந்த பீட்டா வேல்யூல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? அது பேசிக் சம்னா. பீட்டா வேல்யூல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி சால்வ் பண்ணனாலும் சால்வ் பண்ணுவோம் பீட்டா வேல்யூவை. So beta 3.25 ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? கே வேல்யூ ஆஃப் கே என்ன கிடைச்சதுங்க? 0.5 சார். வேல்யூ ஆஃப் கே வந்து 0.5 தான் கிடைச்சதுங்க. ஓகேங்க, 0.5ங்க, பர்ஃபெக்ட். அதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? அந்த சம்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வேல்யூ ஆஃப் கேல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வேல்யூ ஆஃப் கேல டவுட் இருக்குங்களா? ஓகேங்க, அப்போ அந்த சம்ல யாருக்கு டவுட் இல்லைன்னா V0 = 0.5. எல்லாத்துக்கும் V0 = 0.5 கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. டவுட் இல்லைன்னா அடுத்த சம் வந்து சார் K of V0. K value sir. கே வேல்யூங்க, கே வேல்யூ 0.5. அதுல V0 வேல்யூ என்ன வந்துச்சுங்க? அங்க வந்து V0 வேல்யூ 5ன்னு வந்திருக்கும்லங்க. ஏன்னா ஆல்ரெடி பவர் சொல்லியிருப்பான் 12.5 2 ஓம் ரெசிஸ்டர்ல 12.5 வாட்னு சொல்லியிருப்பான். நீங்க அதை பவர் இன் 2 ஓம் = V0² 2 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு V0 = 5 கிடைக்குங்க, K = 0.5 கிடைக்குங்க. எஸ் சார். வேண்டாம் சார். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் சம் போவோம். இந்த சம் ட்ரை பண்ணுங்க. அவங்க கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? VA - VB வந்து சாரி VB தானே, நான் VB வரையவில்லை.
விஏ மைனஸ் விபி இந்த இடத்துல இருக்குங்க. விஏ மைனஸ் விபி வந்து 6 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ விசி மைனஸ் விடி என்னன்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க. விசி மைனஸ் விடி ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் என்ன வருதுங்க? ஆன்சர் என்ன வருது? ஓகேங்க, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாலேஜ் தாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாலேஜ் தான். நம்ம நேற்று ஒரு பவர் கண்டுபிடிக்கிற ஒரு சம் போட்டோம் இல்லைங்களா? பவர் கண்டுபிடிக்கிற ஒரு சம் போட்டோம் இல்லைங்களா? இந்த பக்கம் 10 வோல்ட் பவர் இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் இருந்துச்சு இல்லைங்களா? இந்த பக்கம் ஒரு 1 ஓம், இந்த பக்கம் ஒரு ஒரு பாக்ஸ் இருந்துச்சு இந்த பக்கம், கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பக்கம் எவ்வளவு போச்சுங்க? இந்த பக்கம் ஐ ஆம்பியர்ஸ் போச்சு. இந்த பக்கம் ரிட்டர்ன் வரும்போது எவ்வளவு வந்துருந்துச்சுங்க நேத்து? 5 ஆம்பியர்ஸ் சார். 5 ஆம்பியர்ஸ் ரிட்டர்ன் வந்துருந்துச்சுங்க. அப்போ நீங்க இங்கிருந்து எவ்வளவு கரண்ட் போகுதோ ஒரு நெட்வொர்க் வழியா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது 5 ஆம்பியர்ஸ் வந்துருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க பாருங்க, இங்க வந்து விஏ மைனஸ் விபி வந்து என்ன சொல்லிட்டாங்க? 6 வோல்ட்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் விஏ மைனஸ் விபி வந்து 6 வோல்ட்னா இங்க எவ்வளவு ஆம்பியருங்க கரண்ட் போயிருக்கு? இங்க எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் போயிருக்கு? 3 ஆம்பியர்ஸ் சார். 3 ஆம்பியர்ஸ். இங்க 3 ஆம்பியர் ஒரு நெட்வொர்க் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது எவ்வளவு வந்திருக்கணுங்க? 3 ஆம்பியர். 3 ஆம்பியர்ஸ்ங்க, அவ்வளவுதாங்க. இந்த சம்மோட பாயிண்டே அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு ஒரு சர்க் ஒரு 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 சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு 3 ஆம்பியர்ஸ் போகுது. ஒரு நெட்வொர்க் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அதே 5 ஆம்பியர்ஸ் தான் வரணும். அப்போ இங்க பாருங்க, இங்க 3 ஆம்பியர்ஸ் போகுது, இங்க ஒரு நெட்வொர்க் உள்ள போகுது. இந்த நெட்வொர்க் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது 3 ஆம்பியர்ஸே தான் வரும். அப்ப இங்க 3 ஆம்பியர், இங்க 2 ஆம்பியர், இங்க எவ்வளவுங்க? இங்க வந்து 5 ஆம்பியர்ஸ். அப்ப இங்க 5 ஆம்பியர்ஸ்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டிராவல் ஆயிருக்கும். அப்ப இங்க மைனஸ் பிளஸ்ல 5 வோல்ட் இங்க இருந்திருக்கும். அப்ப விசிக்கு கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. விசி பிளஸ் 5 வோல்ட் மைனஸ் விடி ஈக்குவல் டு 0. விசி மைனஸ் விடி ஈக்குவல் டு மைனஸ் 5 வோல்ட். இதுல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இருக்கா? இந்த சம்ல டவுட் இருக்குங்களா? பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதாங்க. ஒரு நெட்வொர்க் உள்ள போயிட்டு வெளியே வருது. ஏன்னா இங்க இங்க வந்து அவன் ரெசிஸ்டன்ஸ் என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும், இது வந்து நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் தான். இந்த 3 ஆம்பியர் இந்த பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் தான். இந்த பிரான்ச்ல போயிட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற பிரான்ச்சுக்கு ரிட்டர்ன் வரணும்னா இங்க எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் போச்சோ அதே ஆம்பியர் கரண்ட் தான் இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆயிருக்கும். அதுக்கு நேத்து நேத்து பார்த்த ஒரு சமயம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இருக்கா? இந்த சம்ல டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட் சம் போலாங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். இந்த சம் ட்ரை பண்ணுங்க. சார் கரண்ட் மென்ஷன் பண்ணல சார், கரண்ட் வேல்யூ. ஓ சாரி.
5 ஆம்பியர். V1 வேல்யூ எவ்வளவு வருதுங்க? V1 வேல்யூ 5 வோல்ட் சார். 5 வோல்ட்டுங்க. V1 வேல்யூ 5 வோல்ட். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5 வோல்ட் இருக்குங்க. ஆப்ஷன் ஏவா தான் இருக்கணும் இல்லையா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5 வோல்ட்ல இருக்குங்க. V1 மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதுங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 5 வோல்ட்ல இருக்கு. மற்ற எல்லாமே 5 வோல்ட் இல்லை. ஓகேங்க. பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த 4 ஓம்ல I ஆம்ஸ் கரண்ட் போகுதுன்னா இந்த 4 ஓம்லயும் எவ்வளவு ஆம்ஸ் கரண்ட் போயிருக்கணுங்க? இந்த 4 ஓம்ல I ஆம்ஸ் கரண்ட்னா இந்த 4 ஓம்ல எவ்வளவு கரண்ட் போயிருக்கணுங்க? I amperes. I ஆம்பியர்ஸ் தான் போயிருக்கணும். ஏன்னா ஒரு 4 ஓம்ல I ஆம்பியர் போறப்போ இன்னொரு 4 ஓம்ல அதுக்கு மேல ஜாஸ்தியாகவும் போகாது, கம்மியாகவும் போகாது. ஏன்னா 4 ஓம்ஸ்ல வந்து I ஆம்பியர் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அப்ப எவ்வளவு 4 ஓம் பேரலா கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு 4 ஆம்ஸ்லயுமே I ஆம்பியர் கரண்ட் பேரலா தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க I ஆம்பியர், இங்க I ஆம்பியர், இங்க 2I ஆம்பியர், இங்க எவ்வளவு கரண்ட்டுங்க ஃப்ளோ ஆயிருக்கும்? 4i sir. 4iங்க. இங்க வந்து 4i ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கும். 4i ஆம்பியர் கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலன்ட்டுங்க? இங்க ஃப்ளோ ஆகிற 5 ஆம்பியருக்கு ஈக்குவலன்ட்டா? ஏன்னா இந்த 4i ஆம்பியர் கரண்ட் தான் 5 ஆம்பியர் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேங்களா? இங்க போறது 4i ஆம்பியர், பட் அதோட ஒரிஜினல் வேல்யூவே நம்மளுக்கு தெரியும் 5 ஆம்பியர். அப்ப 4i ஆம்பியர்ங்கிறது 5 ஆம்பியருக்கு ஈக்குவலன்ட் தானே? ஓகேங்க. அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவுங்க? இங்க இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? 5 volt sir. இது 4i தானே இருக்கும். ஏன்னா I into 4 4i வோல்டேஜ் தான் இங்க இருக்கும். அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவுங்க? இங்க 4i வோல்ட்னா இங்கேயும் 4i வோல்ட் தானுங்க. ஏன்னா இங்க டிராப் இல்ல பாருங்க, இங்கேயுமே டிராப் இல்ல, இங்கேயும் 4i வோல்ட் தான். ஆல்ரெடி அது ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க, ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க. இங்கேயும் 4i வோல்டேஜ் தான். ஏன்னா 4 into 4i. ஏன்னா இங்க ஒரு வோல்டேஜ் இங்க ஒரு வோல்டேஜ் இருக்க வாய்ப்பு இல்ல பேரலல்ல, அது நமக்கு இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப இங்கேயும் 4i வோல்டேஜ், இங்கேயும் 4i வோல்டேஜ், இந்த லைன்ல எங்கேயுமே டிராப் இல்ல. அப்ப V1 ஈக்குவல் டு எவ்வளவுங்க? 4i வோல்டேஜ்ங்களா? V1 ஈக்குவல் டு 4i. அப்ப 4iங்கிறது எதுக்கு ஈக்குவலன்ட்டுங்க? 5க்கு ஈக்குவலா? அப்ப V1 ஈக்குவல் டு 5 வோல்ட்டுங்களா? V1 ஈக்குவல் டு 5 வோல்ட்டுங்களா? டவுட் இருக்குங்களா? நான் போட்டதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் அந்த டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் 2i இருக்குல்ல சார், அதுக்கு அக்ராஸா டிராப் V1 அப்படின்னா அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. V1 ஈக்குவல் டு 4i தானுங்க அந்த இடத்துல. ஆக்சுவல் வந்து அங்க அன்னோன் வோல்டேஜ் V1, பட் நம்ம நோன் வோல்டேஜ் 4i தானுங்க. அந்த 2i வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது சார். அந்த 2i வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்னா இங்க டோட்டலா 4iங்கிறதுக்காக நம்ம இந்த 2i. ஏன்னா இங்க ஒரு கரண்ட் I ஃப்ளோ ஆகுது, இங்க ஒரு கரண்ட் I ஃப்ளோ ஆகுது, இங்க ஒரு கரண்ட் 2i ஃப்ளோ ஆகுது. I plus 2i 4i. அப்ப இங்க ஃப்ளோ ஆகுறது வந்து 4i.
ஓகே சார். இல்ல சார் நான் என்ன கேக்குறேன்னா V1 is equal to 2i ன்னு எடுத்துக்கூடாதான்னு கேக்குறேன் சார். V1 equal to 2i ன்னு எடுத்துக்க கூடாதுங்க. ஏன்னா அது கரண்ட் சோர்ஸோட வேல்யூ தான் 2i. V1ங்கிறது வோல்டேஜ்ல சம் மல்டிபிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லங்க. கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்தா தானே நம்ம V1 எடுத்துக்க முடியும். அவன் எதுக்காக இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கானா மேஜரா அந்த இடத்துல உங்களுக்கு குழப்பறக்காக தாங்க பிளஸ் மைனஸே இங்க கொடுத்துருக்கான். ஒரிஜினலா உங்களோட V1 வோல்டேஜ் ஃப்ரம் இங்க டு இங்க இருக்கு. ஓகேங்களா? ஒரிஜினலா உங்களோட ஒரிஜினலா உங்களுக்கு எங்கன்னா ஃப்ரம் எண்ட் டு எண்ட் தான் வோல்டேஜ் இருக்குங்க. ஃப்ரம் இந்த எண்ட் டு இந்த எண்ட் வந்து V1. ஓகேங்களா? இப்போ நீங்க V1 செப்பரேட்டா பாருங்க, 2i செப்பரேட்டா பாருங்க. அவன் வாண்டடா உங்களுக்கு இந்த பாக்ஸ்லயே கொடுத்துருக்கான். இந்த பாக்ஸ் என்ன டேட்டா வேணும்? வோல்டேஜ் டேட்டா வேணும். ஏன்னா வந்து இங்க கரண்ட் இருக்கு, நம்மளுக்கு V ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லிட்டாங்க. ஆர் வேணும். ஆர் ஈக்குவல் டு என்னங்க? V பை ஐ. வியோட வேல்யூ தெரியாது நம்மளுக்கு. அப்போ V கண்டுபிடிக்கணுங்க. அப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிற வோல்டேஜ் V கிடைச்சிச்சு அப்படின்னா ஆர் வேல்யூ என்னால சொல்லிட முடியும். அப்ப இங்க டிராப் இருக்கா? டிராப் இல்ல. அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் V ஒரே ஒரு நோடல் அப்ளை பண்ணீங்கன்னா V கிடைச்சிரும். அந்த V இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர் கிடைச்சிரும். அவ்வளவுதானுங்க மேட்ரு. ஒரே ஒரு நோடல் அப்ளை பண்ணுங்க. 100 minus V divided by 10 equal to V by 10 plus 2 ஆம்பியர் கரண்ட். ஏன்னா அங்க அந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகிற கரண்டே நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஸோ நம்ம அந்த கரண்ட்டை தான் எடுத்துக்கணும். V பை ஆர் போட்டீங்க அப்படின்னா 2 அன்னோனா மாறிடும். 2 அன்னோனா மாறிச்சுன்னா அந்த 2 ஈக்குவேஷன் வேணும். இங்க 2 ஈக்குவேஷனுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனாலதான் அந்த 2 ஆம்பியர் கரண்ட்ங்கிறது கொடுத்துட்டா. நீங்க எப்பவுமே அந்த நோடு கரண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு முன்னாடி அந்த நோடு கரண்ட்டை தான் எடுத்துக்கணுமே தவிர V பை ஆர்னு எடுத்துடாதீங்க. V பை ஆர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 அன்னோன் கண்டிப்பா ஒரு ஈக்குவேஷன்ல சால்வ். ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி 12 ஓம். ஆப்ஷன் டி 12 ஓம். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரே ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் வேல்யூ கிடைச்சிரும். அது என்ன ஈக்குவேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, அது என்ன ஈக்குவேஷன் பார்க்க முடியும். இங்க இருக்கிற வோல்டேஜ் சொல்லுங்க. இதை நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். இங்க இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவுங்க? 100 வோல்ட். 100 வோல்ட். இங்க இருக்கிற வோல்டேஜ்ங்க 40 வோல்ட். இந்த ரெண்டுல யாருக்கும் டவுட் இல்ல. இங்க 100 வோல்ட், இங்க 40 வோல்ட் டவுட் இல்ல. சப்போஸ் நான் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க 100 வோல்ட் சொல்ல முடியுங்களா? இல்ல சார், சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுல கிளியரா இருந்துக்கோ. ஓகேங்களா? பாக்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துல கிளியரா இருந்துக்கோங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, இங்க ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, இங்க 100 40 கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் இருக்கும். பட் இங்க பாருங்க, இங்க எந்த டிராப்மே கிடையாது. ஸோ இங்க கண்டிப்பா 100 வோல்ட் சொல்ல முடியும். என்னால இங்க கண்டிப்பா எந்த டிராப்மே இல்லாதனால கண்டிப்பா இந்த இடத்துல 40 வோல்ட் சொல்ல முடியுங்க. ஓகே, இந்த நோடு வோல்டேஜ் எவ்வளவுங்க? இந்த நோடு வோல்டேஜ் எவ்வளவு? ஓகே, இந்த நோடு வோல்டேஜ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுங்க? இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுங்க? இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவு? ஓகேங்க, கரண்ட் ஏரோ மார்க்ல தள்ளி போட்டிருக்கங்கேட்டி உங்களுக்கு டவுட் வருங்க. இப்ப பாருங்க, இந்த 10 ஆம்பியர் இங்கிருந்து ஃப்ளோ ஆகிறத எடுங்க. 15 ஆம்பியர். இந்த 5 ஆம்பியர் இங்கிருந்து ஃப்ளோ ஆகிறத எடுங்க. ஏன்னா இங்கிருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, இங்கிருந்து இப்படி 10 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. அப்ப இங்க எவ்வளவு வந்திருந்தா உங்களுக்கு வந்து இங்க 10 5 போயிருக்கும், இங்க வந்து 15 ஆம்பியர் ஃப்ளோ ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க 15 ஆம்பியர் ஃப்ளோ ஆயிருந்து அப்படின்னா இங்க 10 இங்க 5 வந்து ஃப்ளோ ஆயிருக்குங்க. அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவுங்க? இங்க இருக்கிற வோல்டேஜ் வந்து 30 வோல்ட். அப்ப இங்கேயும் 30 வோல்ட். அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு நோடல் அப்ளை பண்ணா வேலை முடிஞ்சுங்க. என்னன்னு 100 minus 40 divided by R பிளஸ் இந்த பக்கம் வர்றது என்னங்க? இந்த பக்கம் போறது பிளஸ் 10. ஓகே, இன்கமிங் எடுத்துக்கலாமா நம்ம? ஓகே, அது இன்கமிங். இது அவுட் கோயிங். இன்னொரு அவுட் கோயிங் வந்து 100 minus 30 divided by எவ்வளவுங்க? 14 ohms. 14 ஈக்குவல் டு இன்கமிங் எவ்வளவுங்க? 10 ஆம்பியர். எவ்வளவு அன்னோன் இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு அன்னோன் ஆர் மட்டும் தான் அன்னோன். நம்ம கொஸ்டினும் ஃபைண்ட் ஆர். ஜஸ்ட் இந்த ஆரோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருங்க. அந்த ஆர் இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 12 ohms கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த சம்ல டவுட் இருக்கா?
இந்த சம்ல டவுட் இல்லைன்னா அடுத்த சம் போலாம் தானுங்க. அடுத்த சம் போலாம் தானுங்க. r equal to 12 ohm சால்வ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. r equal to 12 ohm ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதானாங்க? அவன் இந்த ஏரோ மார்க் இவ்வளவு தூரம் தள்ளி தள்ளி கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த ஏரோ மார்க்கை பக்கத்துல அசியூம் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க வேலை. பக்கத்துல அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற கரண்ட் கிடைச்சிடும். ஒன்ஸ் இங்க இருக்கிற கரண்ட் கிடைச்சுன்னா இங்க இருக்கிற வோல்டேஜ் கிடைக்கும். அடுத்து இங்கே வோல்டேஜ் கிடைச்சாச்சு, இங்கே வோல்டேஜ் கிடைச்சாச்சு, இங்கே வோல்டேஜ் கிடைச்சாச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு நோடல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆரோட வேல்யூமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சூப்பர் நோடு போலாம் தானுங்க, இல்ல இன்னும் 2 சம் வேணுமா? சூப்பர் நோடல் போலாங்களா, இல்ல இன்னும் 2 சம் வேணுமா? கான்பிடென்ட் ஆக இருக்கு. ஏதோ ஒன்று சொல்லுங்க. சம்ஸ் வேணும்னா சொல்லுங்க, சம் கொடுக்குறேன். இல்ல வந்து சூப்பர் நோடல் போலாம்னா சூப்பர் நோடல் போலாம். ஓகேங்க, இப்போ சூப்பர் நோடல் போலாம். சூப்பர் நோடல் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, இடையில யாரதோ நாய்ஸ் வருது. சூப்பர் நோடு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு இடத்துல வந்து நம்மளால வந்து டைரக்டா கேசிஎல் அப்ளை பண்ண முடியாது. கேசிஎல் அப்ளை பண்ண முடியாத இடத்துல எல்லாம் நீங்க சூப்பர் நோடல் அப்ளை பண்ணிக்கணுங்க. இது பெரிய வித்தியம் இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட் தான். அந்த சம் ஒரு சம்மாவே பார்த்துடலாங்க. நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி ஸ்டெப்ஸ் எல்லாம் போறதுக்கு ஒரு சம்மை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்மை பார்த்தோன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும் இது என்னன்றது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளால V1 V2க்கு ஜென்ரல் நோடல் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஜென்ரல் நோடல் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இங்க வந்து 9 V1க்கு மட்டும் நோடல் அப்ளை பண்ணுவோம். 9 ஆம்பியர் இன்கமிங், இந்த 2 அவுட் கோயிங் எடுத்துட்டேன்னு வைங்களேன். V/1/4 பிளஸ் V1 -5 மைனஸ் V2 டிவைடட் பை 0 எழுதணும். ஏன்னா அந்த இடத்துல அங்க ரெசிஸ்டன்ஸ் இல்ல. டிவைடட் பை 0ங்கிறது எழுத முடியாது இல்லைங்க, ஏன்னா எனிதிங் பை 0 இன்ஃபினைட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல வந்து வயலேட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கேசிஎல் வயலேட் ஆகுது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியாதுங்க, நோடல் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க என்ன இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நோடலை அப்ளை பண்ண முடியாதுங்க. அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டிங்ல எழுதணும் அப்படின்னா, சின்ஸ் there is an ideal voltage source between V1 and V2, current through ideal voltage source can be any value. So we cannot write node equation. So we cannot write node equation directly. So we cannot write node equation directly. அப்படி டைரக்டா நோடு ஈக்குவேஷன் எழுத முடியாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னாங்க, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, அந்த நோடு அது எந்த நோடுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் தாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது எந்த நோடுன்னு செக் பண்ணுங்க. அது இந்த நோடு தான். அப்ப V1 -5 மைனஸ் V2 ஈக்குவல் டு 0. V1 - V2 ஈக்குவல் டு 0ங்க. வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து இந்த நோடு தான். அதை வந்து நீங்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது அழிச்சிருங்க. இந்த வோல்டேஜ் சோர்ஸவே எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் சோர்ஸவே எடுத்துருங்க. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துட்டு இங்க என்ன இருக்கு, இங்க வந்து V1 தானே இருந்துச்சு. ஓகே, இங்க வந்து V1 இருக்குங்களா? டைரக்டா V1 V2க்கு நீங்க இதை அப்ளை பண்ணிடுங்க. 9 ஓம் இன்கமிங்ல, அப்ப இன்கமிங் 9 ஆம்பியர் பிளஸ் 4 ஆம்பியர் இன்கமிங். ஓகேங்களா? இது ரெண்டையும் ஒரே நோட எடுத்துக்குவோம் நம்ம. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் ஒரே நோட எடுத்துட்டீங்க அப்படின்னா
அந்த ஒரே நோடுக்கு வந்து 9 ஆம்பியரும் இன்கமிங் 4 ஆம்பியரும் இன்கமிங் பிளஸ் 4 ஈக்குவல் டு அவுட் கோயிங் வந்து v1 by 1 by 4 பிளஸ் v2 by 1 by 6 ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்னா 13 ஈக்குவல் டு 4v1 பிளஸ் 6v2 ஆயிருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னாங்க v1 v2 வேல்யூ கிடைச்சிருங்க, நோடு வோல்டேஜும் கிடைச்சிரும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுல v1 v2 ஈக்குவல் டு 5 தானங்க சார்? ஆமாங்க 5 தாங்க. நான் இந்த இடத்துல 0 போட்டு விட்டுருக்கேன். 5 தாங்க 5 தான். v1 ஈக்குவல் டு v2 ஈக்குவல் டு 5. இங்க 5 வோல்ட் ஓகேங்களா. இதுல டவுட் இருக்குங்களா? ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்க வந்து அந்த நோடு மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அந்த நோடு v1 minus 5 னா அவன் क्वेश्चनல கொடுத்திருக்கிற என்ன வேல்யூ அதை எடுத்துக்கோங்க. v1 minus அந்த क्वेश्चनல கொடுத்திருக்கிற வேல்யூ minus v2 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். செகண்ட் ஈக்குவேஷன் அதை அழிச்சிருங்க. அதை அழிச்சு விட்டு போட்டு ஒரே நோட கன்சிடர் பண்ணிட்டு என்ன நல்ல இன்கமிங் இருக்கோ டைரக்டா அந்த இன்கமிங் எடுத்துக்கோங்க. என்ன நல்ல அவுட் கோயிங் v1 v2 ரெண்டுக்குமே டைரக்டா அவுட் கோயிங் என்ன இருக்கோ அந்த அவுட் கோயிங் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனை v1 v2 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? இந்த சம்ல டவுட் இருக்கா? சூப்பர் நோட் அப்ளை பண்ற இடத்துல ஓகேங்க. இப்ப இதுல டவுட் இல்லைன்னா உங்க எக்ஸாம்ல டைரக்டா இதை கேட்க போறது இல்ல. கண்டிப்பா டைரக்டா இதை கேட்க போறது இல்ல. ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி தெரியலனாலும் இப்ப கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. உங்க எக்ஸாம்ல இப்படிதாங்க கேள்வி இப்படி கேட்டுருவோம். அடுத்து என்ன பண்ணுவான்னா இதுக்கு வந்து டிட்டர்மைன் v1 and v2 சொல்லிடுவோம் ஓகேங்களா. இதுக்கு வந்து டிட்டர்மைன் v1 and v2 சொல்லிடுவோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதே தாங்க சேம் as ப்ரீவியஸ் क्वेश्चन. நீங்க அந்த 10 ஓம் இக்னோர் பண்ணிருங்க ஓகேங்களா. அந்த 10 ஓம் இக்னோர் பண்ணிருங்க. ஏன் அந்த 10 ஓம் இக்னோர் பண்றேன்னா இங்க இருக்கிற அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் வரப்போகுது. ஏன்னா பேரலல். ஸோ இந்த 10 ஓமை இக்னோர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே ரெண்டு ஈக்குவேஷன் தான் ஓகேங்களா. இந்த 10 ஓமை இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி என்ன எழுதுனீங்களோ அதே ரெண்டு ஈக்குவேஷன் தான். கடைசியா ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதுறப்ப எக்ஸ்ட்ராவா என்ன வருங்க v1 minus v2 டிவைடட் பை 10 எழுதணும்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம இது என்ன பண்ணிடுவோம் ஷார்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் பண்ணீங்கன்னா இது மறுபடியும் 0 ஆயிருங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து v1 v2 அதே தான் ஓகேங்களா. இது வந்து நான் இந்த இடத்துல எழுதிடுறேன் சேம் as ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேங்களா. சேம் as ப்ரீவியஸ் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்து எதுல டவுட் வரும்னா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்போ இந்த v1 v2 ஈக்குவேஷன் எழுதியாச்சு. செகண்ட் டைம் எழுதுறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா v1 minus v2 இங்க ஒரு 10 ஓம் இருக்குங்கட்டி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா v1 minus v2 டிவைடட் பை 10 ஓம்னு போட்டுருவீங்க. அந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஏன்னா இதை நம்ம ஷார்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இது வந்து போயிடும் ஓகேங்களா. இது வந்து 0 ஆயிரும். ஸோ v1 v2 மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஸோ சேம் as ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேங்களா. சேம் as ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆன்சர் இஸ் சேம் as ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேங்களா. இந்த இடத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். டவுட் இருக்குங்களா? இதெல்லாம் டவுட் இருக்கா? அதெல்லாம் இதுல டவுட் இல்லை அப்படின்னாங்க மெஷ் அனாலிசிஸ் போவோம். சூப்பர் நோடு நோடல் எல்லாம் ஒண்ணுதாங்க. ஒண்ணு தான் நீங்க எக்ஸ்ட்ராவா ஒன்று பண்ணுவீங்க. அதுல வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். இங்க வந்து v1 v2க்கு ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவீங்க. அவ்வளவுதாங்க. வேற எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் சூப்பர் நோடுக்கு இதுக்கு கிடையாது ஓகேங்களா. ஸோ மெஷ் அனாலிசிஸ் போவோம் நம்ம. மெஷ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எங்க வந்து மெஷ் வேல்யூபிள், எங்க வந்து மெஷ் வேலிடு, எங்க வந்து மெஷ் இன்வேலிடு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ வந்து மெஷ்னா என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா. மெஷ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் மெஷ் அப்ளை பண்ண முடியும்னு நம்ம செக் பண்ணுவோம் ஓகேங்களா. நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் சர்க்யூட் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஜென்ரல் ரெஃபரன்ஸ் சர்க்யூட் எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா? இப்படி ஒரு சர்க்யூட் எடுத்துட்டு ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜெனரல் சர்க்யூட் ஓகேங்களா. இந்த ஜெனரல் சர்க்யூட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏபிசிடின்னு ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஏபிசிடின்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பிரிச்சு எழுதிக்கிறேன். இந்த சர்க்யூட்ல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் நான் தனியா வரையறேன் ஓகேங்களா. இந்த சர்க்யூட்ல இருந்து வரையறதா இது. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் வந்து இதை மட்டும் வரையறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட் இது மட்டும், பி செகண்ட் பார்ட் வந்து ஓகேங்க. இதுல வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணுங்க. இதுல வந்து எதெல்லாம் மிஸ் எதெல்லாம் லூப்னு ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா. ஃபைண்ட் மெஷஸ் அண்ட் லூப்ஸ். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மெஷ்னா இது லூப்னா இதுன்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஓகேங்களா. அப்போ ஃபைண்ட் இதுல வந்து எதெல்லாம் மெஷஸ் எதெல்லாம் லூப்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏ வந்து மெஷ்ஷா லூப்புங்களா இல்ல ரெண்டுமே இல்லையா? ஏ வந்து மெஷ்ஷா லூப்பா ரெண்டுமே இல்லையா? ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே இல்லைங்க. அப்ப நெய்தர் மெஷ் நார் லூப். வேற கலர் எடுத்துக்கிறேன். நெய்தர் மெஷ் நார் லூப். பி வந்து மெஷ்ஷா லூப்புங்களா? மிஸ் மெஷ்ங்க. பி வந்து மெஷ். ஏன்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு மெஷ் 1, இது வந்து ஒரு மெஷ் 2 ஓகேங்களா. இது வந்து மெஷ் 2. சி வந்து மெஷ்ஷா லூப்பா? லூப் லூப்ங்க. சி வந்து லூப் ஓகேங்களா. அப்ப மெஷ்ங்கிறது ஒரு அதுல மெஷ்ங்கிறது வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் லூப் மட்டும் தான் வந்திருக்கணும் ஓகேங்களா. மெஷ்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரே ஒரு இண்டிவிஜுவல் லூப் தான் வந்திருக்கணும். இது வந்து லூப் ஓகேங்களா. இது வந்து லூப் நாட் மெஷ். ஏன்னா இங்க பாருங்க, இது ஒரு மெஷின் எடுத்துட்டீங்க, இது ஒரு மெஷின் எடுத்துட்டீங்க. அப்ப இங்க வந்து நீங்க டோட்டலா மெஷின் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குள்ளேயே ரெண்டு லூப் வருது, இதுக்குள்ளேயே ரெண்டு லூப் வருது. ஏன் ரெண்டு லூப் வருது? இது ஒரு இண்டிவிஜுவல் லூப், இது ஒரு இண்டிவிஜுவல் லூப் ஓகேங்களா. ஃபுல் சர்க்யூட்டா பாக்குறப்போ இங்க ஒரு இண்டிவிஜுவல் லூப் வரும், இங்க ஒரு இண்டிவிஜுவல் லூப் வரும். அப்ப வந்து ரெண்டு லூப்ஸ் வரங்கேட்டி இதை வந்து நம்ம என்ன சொல்லிட முடியாதுங்க. இதை வந்து நம்ம மெஷின் சொல்ல முடியாது, லூப்னு தான் சொல்லணும். இது என்ன சொல்லுவாங்க? டி லூப் லூப்புங்க. மறுபடியும் டிங்கிறது லூப் தான். ஏன்னா இங்க ஒரு மெஷ் இருக்கு, இங்க ஒரு மெஷ் இருக்கு. அப்போ டிங்கிறது உங்களுக்கு மறுபடியும் லூப் தான் ஓகேங்களா. டிங்கிறது மறுபடியும் லூப் தான், நாட் மெஷ் ஓகேங்களா. நாட் மெஷ். ஈங்க மிஸ் இ வந்து மெஷ், எஃப்மே உங்களுக்கு வந்து என்னதுங்க மெஷ் தான் ஓகேங்களா. அப்போ வந்து உங்களுக்கு மெஷ்ங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு இண்டிவிஜுவல் லூப் தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரே ஒரு இண்டிவிஜுவல் லூப் தான் இருக்கணும் மெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்து நம்மளுக்கு மெஷ்னு சொல்லுவோம். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி இந்த டயக்ராம்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் நீங்க இப்படி கனெக்ட் பண்ணீங்க, இங்க ஒரு மெஷ், இங்க ஒரு மெஷ், இங்க ஒரு மெஷ், இங்க ஒரு மெஷ் வரும் ஓகேங்களா. நீங்க டோட்டலா வெளியே போடுறப்ப தான் லூப்போ, இண்டிவிஜுவலா போடுறப்ப அது வந்து மெஷ்னு தான் நீங்க சொல்லுவீங்க ஓகேங்களா. அதே மாதிரி மெஷ் அனாலிசிஸ் வந்து பிளானார் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்ங்க. பிளானார் நெட்வொர்க் ரொம்ப சிம்பிள்ங்க. 2D நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், 3D நெட்வொர்க்குக்கு நாட் அப்ளிகபிள் ஓகேங்களா. பிளானாருங்கிறது வந்து நத்திங் பட் 2D, 3Dக்கு நாட் அப்ளிகபிள் ஓகேங்களா. டெஃபினேஷனா எழுதிக்கோங்க, இது டெஃபினேஷனா எழுதிக்கோங்க. சும்மா நோட் பர்பஸ்க்காக எழுதிக்கோங்க, இது யாரும் கேட்க போகுது. பிளானார் நெட்வொர்க்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. பிளானார் நெட்வொர்க்குங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா,
எழுதிக்கோங்க. அடுத்து நான் ஒரு 3 டயக்ராம் போடுறேங்க. அந்த 3 டயக்ராம்ல எது பிளானர் எது நான் பிளானர்னு நீங்களே சொல்லுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளானர்னா என்ன நான் பிளானர் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நீங்க இதை எழுதி முடிங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு டயக்ராம் போடுறேன். அதுல எது பிளானர் நான் பிளானர்னு நீங்களே சொல்லுவீங்க. பிளானர் வர்சஸ் நான் பிளானர். இதுல எது இதெல்லாம் பிளானருங்க, எது இதெல்லாம் பார்க்க 2D மாதிரி இருக்கு, எது இதெல்லாம் பார்க்க 3D மாதிரி இருக்கு. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க, இது சின்னு எடுத்துக்கோங்க. எது இதுல இந்த மூணுல எதுங்க 2D எது 3D? A 2D சார். ஏ 2Dங்க, பி வந்து 3D. 3D, 3D, சி வந்துங்க 3D. C 3D. அப்போ இதுல மட்டும்தாங்க, இதுதாங்க பிளானர் நெட்வொர்க். அப்ப இதுல மட்டும்தான் நீங்க மெஷ் அப்ளை பண்ண முடியும், இதுல எல்லாம் மெஷ் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஒரு சர்க்யூட்டை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா உங்களால கண்டுபிடிச்சிட முடியுங்க 2D எது 3D எது. கிராசிங் வந்துச்சு அப்படின்னாலே ஓகேங்களா, நீங்க ஆல்ரெடி ஒரு கிராசிங் இருக்கு ஓகே, பட் அதுக்கு மேல ஒரு கிராசிங் வந்துச்சுன்னா நீங்க இதை ஒரு லூப்பா எடுத்து நம்மளால கண்டிப்பா மெஷ் எல்லாம் அப்ளை பண்ண முடியாதுங்க. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இது 3D இதுவும் 3D இது மட்டும்தான் 2D. அப்ப இதுல மட்டும்தான் நம்ம இண்டிவிஜுவலா மெஷஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகேங்க. ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க, மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. மறுபடியும் ஸ்டெப் எழுதிக்கோங்க, நம்ம அடுத்த லாஜிக்காக தான் போவோம், பட் இருந்தாலும் ஸ்டெப் எழுதிக்கோங்க. இவ்வளவுதாங்க ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் சும்மா எழுதிக்கோங்க, நம்ம ஆட்டோமேட்டிக்கா மெஷ் எழுத ஆரம்பிச்சிருவோம். மெஷ் அப்ளை பண்ணும்போது மட்டும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் சைன் எடுத்தீங்கன்னா கரெக்ட் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் சைனுங்க. செகண்ட் சைன் எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் செகண்ட் சைன் தான் ஒரு மெஷ்குள்ள போகணும். ஓகேங்களா, நீங்க வோல்டேஜ்ல வந்து பிளஸ் வின்னு எடுத்துட்டீங்கன்னா அது செகண்ட், அப்போ நீங்க கடைசி வரைக்கும் செகண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட கூடாது. ஓகேங்களா, அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா, நம்ம எழுதுவோம். நம்ம இப்போ சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டயக்ராம் வரைஞ்சி எக்ஸாம்பிளுக்கு மெஷ் எழுதுவோம்.
ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம as usual ஃபர்ஸ்ட் I1 ஃபார் I1 ஓகேங்களா. ஃபார் நான் இங்க எழுதுறேன் ஃபார் லூப் 1 ஆர் மெஷ் 1 ஓகேங்களா. அந்த அந்த இந்த பாஷையில எழுதிக்கோ ஃபார் மெஷ் 1 ஃபார்மேஷன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் I1 வந்து ஃப்ளோ ஆகுது. I1 ஃப்ளோ ஆகுதுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்ஸை அசியூம் பண்ணிக்கணும் ஓகேங்களா. நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கரண்ட்ஸை அசியூம் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க I1 ஃப்ளோ ஆகுதுன்னா இங்க வர இது வந்து இங்க வந்து பிளஸ் மைனஸ், இங்க வந்து என்னங்க பிளஸ் மைனஸ் ஓகேங்களா. I1 ஃப்ளோ ஆகுறப்போ, இதுவே I2 ஃப்ளோ ஆகுறப்போ I2 இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து இங்க பிளஸ் மைனஸ், இங்க வந்து பிளஸ் மைனஸ், இங்க வந்து பிளஸ் மைனஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சைன் எல்லாம் பர்ஃபெக்டா அப்ளை பண்ணிக்கோ ஓகேங்களா. சைன் வந்து பர்ஃபெக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா I1 ஃப்ளோ ஆகுதுன்னா ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், மறுபடியும் I2 ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அதுல வந்து நீங்க கரெக்டா இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து இது R2ல வந்து உங்களுக்கு I1 ஃப்ளோ ஆகும், I2வும் ஃப்ளோ ஆகுது. அதனால நீங்க அந்த இடத்துல பர்ஃபெக்டா போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்க, அடுத்து இந்த இடத்த பாருங்க. நீங்க வந்து பிளஸ் வில ஸ்டார்ட் பண்றீங்க. செகண்ட் சைன் பிளஸ் வி மைனஸ் ஆர் இன்டூ I1 மைனஸ் R1 மைனஸ் R1 இன்டூ I1 மைனஸ் செகண்ட் வந்து R2 இன்டூ I1 மைனஸ் I2. ஏன் இங்க மைனஸ் I2 போறோம்னா இங்க சிம்பிள் சேஞ்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ I1 மைனஸ் I2ன்னு எழுதணும். இதுல டவுட் இருக்குங்களா? நான் ஃபர்ஸ்ட் மெஷ் எழுதியிருக்கிறதுல டவுட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் மெஷ் எழுதியிருக்கிறதுல டவுட் இருக்குங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மெஷ் எழுதுனதுல டவுட் இல்லைன்னா அடுத்து நான் இந்த பக்கம் வரேங்க. மறுபடியும் இங்க வந்து பிளஸ் மைனஸ், மறுபடியும் இங்க பிளஸ் மைனஸ். இந்த பக்கம் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ இப்படி ஃப்ளோ ஆகுறப்போ இங்க பிளஸ் மைனஸ், இங்க பிளஸ் மைனஸ், இங்கேயும் பிளஸ் மைனஸ். இந்த இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்ளை பண்றதுல உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஓகேங்களா. இப்போ டவுட் இல்லை அப்படின்னா இங்க ஃபார்மேஷன் ஓகேங்களா. ரெண்டாவதுல இங்க ஃபார்மேஷன், இங்க ஃபார்மேஷன். இப்போ நான் மறுபடியும் வீலையே ஸ்டார்ட் பண்றேங்க. வி மைனஸ் R1 I1 மைனஸ் R2 இன்டூ, இப்போ வந்து நீங்க இங்க எப்படி அப்ளை பண்ணுங்க, ரெண்டு சிம்பிளுமே சேமா இருக்கு. இங்கேயும் பிளஸ் மைனஸ் தான் இருக்கு, இங்கேயும் பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. அப்போ இதுவும் I1 பிளஸ் I2 ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாலே தெரியுதுங்க, I1 உள்ளதா வருது, I2 உள்ளதா வருது. அப்போ இங்க வந்து I1 பிளஸ் I2 ஈக்குவல் டு 0ங்க. மெஷ் 1ல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? மெஷ் 1ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? மெஷ் 1ல யாருக்காச்சும் இல்ல டவுட் சார். இருக்குங்களா? ஓகேங்க. இப்போ ஃபார் மெஷ் 2, இப்போ ஃபார் மெஷ் 2 நீங்களே சொல்லுங்க. நீங்க இங்கிருந்தே ஃப்ளோ பண்ணுங்க. இங்கிருந்து நீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கோங்க, செகண்ட் சிம்பிள் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் சிம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க எதை எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க. ஓகே, பிளஸ் R2 எடுத்துக்கிறீங்க. அப்போ பிளஸ் R2 இன்டூ I2 மைனஸ் I1, ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேங்களா. மைனஸ் I1 நீங்க மெஷ் 2ன்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட் I2 கரண்ட் தான் இன்கமிங். அப்போ I2க்கு அப்புறம் I1 சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா மெஷ் 2 எழுதுறப்போ I2 ஃபர்ஸ்ட் I1 செகண்ட் வந்து எழுதணும். மெஷ் 1 எழுதுறப்போ I1 ஃபர்ஸ்ட் I2 செகண்டா நீங்க எழுதணும். அந்த ஒன்னே ஒன்று மட்டும் தாங்க மெஷ் அனாலிசிஸ்ல, அந்த ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஓகேங்களா. அடுத்துங்க இங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் இது பிளஸ் பிளஸ் R3 இன்டூ I2, மறுபடியும் இதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்னங்க பிளஸ் R4 இன்டூ I2 ஈக்குவல் டு 0ங்க. இது வந்து மெஷ் 2 ஓகேங்களா. இது வந்து மெஷ் 2. அடுத்து இங்க வந்து ஃபார் மெஷ் 2 ஓகேங்களா. இங்கேயும் ஃபார் மெஷ் 2. இங்க மறுபடியும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கிறீங்களா, செகண்ட் சிம்பிள் எடுத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கலாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ நம்ம வந்து எங்கிருந்து போலாங்க, இங்கிருந்து போலாம் ஓகேங்களா. இங்கிருந்து போலாம். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்னங்க R4. அப்போ R4 இன்டூ I2 பிளஸ் இப்படி வரும். அடுத்து என்னங்க R3 இன்டூ I2 மறுபடியும் பிளஸ் R2 இன்டூ, ரெண்டு கரண்ட்டுமே சேமா இருக்கு, உள்ளதான் வருது. அதாவது ரெண்டுமே பிளஸ் பிளஸ்ஸாக தான் இருக்கு. அப்போ I2 பிளஸ் I1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இங்க I1 பிளஸ் I2 எழுத வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் I2 தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ I2 பிளஸ் I1 ஈக்குவல் டு 0ன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா போதுங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க மெஷ் இருக்கு. ஜஸ்ட் கரண்ட் அப்ளை பண்றப்போ நீங்க அந்த சயின்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ரெண்டு கரண்ட் அட் அ டைம்ல லீட் ஆகுறப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெண்டும் மாறி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க லூப் 1 எடுத்தீங்கன்னா I1 மைனஸ் I2 எழுதுங்க. லூப் 2 எடுத்துட்டீங்கன்னா I2 மைனஸ் I1 எழுதிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரெண்டுமே இன்கமிங்ல இருக்கு அப்படின்னா I1 பிளஸ் I2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் லூப் 2 எழுதுறப்போ I2 பிளஸ் I1 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? நான் இந்த இடத்துலயுமே மாத்தி எழுதிக்கலாங்க. இந்த இடத்துலயுமே I2 பிளஸ் I1 எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மெத்தட்லயே போய்க்கும். I2 பிளஸ் இது என்ன லூப் 1 தானா? சாரிங்க, இது லூப் 1 தானா? I1 பிளஸ் I2 தான் போகணும். ஓகே, I1 பிளஸ் I2. இதுல டவுட் இருக்குங்களா? I2 மைனஸ் I1, I2 பிளஸ் I1. ஓகேங்க, இதுல டவுட் இருக்குங்களா? மெஷ் எழுதுறதுல டவுட் இருக்கா? மெஷ் எழுதுறதுல டவுட் இல்லை தானே? மெஷ் எழுதுறதுல டவுட் இல்லை அப்படின்னா ஒரு சம் பார்க்கலாம்.
ரெண்டு தாங்க இருக்கு. ஏன்னா ஒரு மெஷ் பொறுத்த வரைக்கும் பக்கத்து மெஷ்க்கு இந்த மெஷ்க்கும் ரெண்டு கரண்ட் இப்படி இருக்கும், அல்லது ரெண்டு கரண்ட் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த ரெண்டு தவிர வேற எந்த மெஷ்ஷுமே உங்களுக்கு கொஸ்டின்ல வர போறது இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் போய்க்கலாங்க. ஸ்லைடு வேணாலும் கேளுங்க. ஃபைண்ட் ஐ. ஃபைண்ட் ஐ. இது ட்ரை பண்ணுங்க, இது ட்ரை பண்ணுங்க. ஃபைண்ட் ஐ. ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐ கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு ஐ வந்து எந்தெந்த ரெண்டு பாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம மெஷ் அப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஐ வந்து எந்த பாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குங்க? ஐ வந்து இந்த பாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. சாரி, நான் இது மாத்தி கீழே எழுதுறேங்க. ஐ வந்து இந்த பாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குங்க, அப்புறம் இந்த பாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குங்க, ஐ வந்து இந்த பாக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப இந்த ரெண்டு மெஷ் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாங்க. இந்த ரெண்டு மெஷ் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். டைரக்ஷன் நீங்களே போட்டுக்கோங்க. டைரக்ஷன் நீங்க இப்படி போய் இப்படி வந்தாலும் சரி, இப்படி போய் இப்படி வந்தாலும் சரி, இந்த மெஷ் டைரக்ஷன் போறதெல்லாம் உங்க விருப்பம் தாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷனலா இப்படி உள்ள போய் வெளியே வர மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஃபைண்ட் ஐனா இந்த இடத்துல தான் ஐ இருக்கு. அப்ப அந்த ஐ எங்க இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்க ரெண்டு மெஷ் எழுதுனீங்கன்னா போதும், வேற எதுவும் வேண்டாங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த 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 4 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஐ ஒன்னு எடுத்துக்கோங்க சும்மா. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல என்ன கரண்ட் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? தெரியாதப்ப நீங்க டைரக்டா ஐ ஒன்னே ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க, தெரியாத கரண்ட்டே ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சால்விங் ஈக்குவேஷன் தாங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா ஐ வேல்யூ கிடைச்சிரும். ஏன்னா ரெண்டு மெஷ் எழுதுறோம், அப்ப ரெண்டு அன்னோன் இருக்கு. ஒரு அன்னோன் ஐ, ரெண்டாவது அன்னோன் ஐ ஒன். அப்ப ரெண்டு மெஷ் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு அன்னோன் சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு அன்னோனுமே ஆன்சர் கிடைச்சிரும் உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்க. மெஷ் கண்டிப்பா டைம் எடுக்குங்க. மெஷ் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுக்கும். கண்டிப்பா மெஷ் வந்து 2 to 3 மினிட்ஸ் எடுக்கும். நோடல் அளவுக்கு ஈஸியா இருக்காது.
ஆன்சர் என்ன வருதுங்க? ஐ வேல்யூ ஆன்சர் என்ன வருதுங்க? ஐ வேல்யூ. ஓகேங்க, லூப் 1 எடுத்துக்கோங்க. லூப் ஒன்னு இங்க as usual நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் மைனஸ். ஆல்ரெடி இங்க வேல்யூ இருக்கு, மறுபடியும் ஐ வேல்யூ தான் இப்படி போகுது. அப்ப இங்க வந்து என்னங்க, பிளஸ் மைனஸ் இந்த பக்கம் வந்துருச்சு. அப்ப 3 காம்பனன்ட் தான் அந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் லூப்ல எவ்வளவு காம்பனன்ட் இருக்குங்க? 3 தான். 2 ரெசிஸ்டர், ஒரு 30 வோல்ட் சோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த பக்கம் I1 கரண்ட் வச்சுட்டீங்க, இந்த பக்கம் ஐ வருது. அப்ப இந்த பக்கம் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னங்க? I1 பிளஸ் ஐ. மறுபடியும் இந்த கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னங்க? I1 பிளஸ் ஐ. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்கா? அப்ப இதுல டவுட் இல்லைன்னா ஈக்குவேஷன் எழுதலாங்க. நான் வந்து செகண்ட் சிம்பிள் எடுத்துக்கிறேன். மைனஸ் ஐ பிளஸ் I1 இன்டூ minus I plus I1 into 2 minus 30. செகண்ட் சிம்பிள் வந்துங்க minus 30. அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது என்னங்க, minus 3i. செகண்ட் சிம்பிள் எடுத்துக்கிறோம், minus 3i equal to 0. இது ஃபர்ஸ்ட் லூப்ங்க. இது ஃபர்ஸ்ட் லூப். இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் லூப். செகண்ட் லூப் எங்க இருக்குங்க? செகண்ட் லூப் இங்க இருக்கு. நம்ம ஆஸ் யூஷுவல் இப்படி போய் மறுபடியும் இந்த இடத்துல என்ன வருங்க, பிளஸ் மைனஸ் வரும். மறுபடியும் நீங்க இப்படி போறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகுங்க, பிளஸ் மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? செகண்ட்ல நான் சைன் போட்டிருக்கிறதுல டவுட் இருக்கா? டவுட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எழுதிடலாங்க. இது என்ன வருங்க, இங்கிருந்து போறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கோங்க. 2.5i 2.5i. அடுத்து இந்த பக்கம் வர்றப்போ இங்க செகண்ட்னா இங்க செகண்ட்ங்க -4i1. மறுபடியும் இப்படி போறப்போ +3i. ஓகேங்களா? +3i. ஏன்னா இங்க செகண்ட் சிம்பிள் எடுத்துக்குவீங்க. இங்க செகண்ட் சிம்பிள் வந்து +3i. ஓகேங்களா? +3i ஈக்குவல் டு 0. இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? அவன் கொஸ்டின்லேயே, சாரிங்க, அவன் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இது அவன் கொஸ்டின்லேயே இதை கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்ளை பண்ண வேண்டியது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்தா. ஸோ நம்ம அந்த +3iலேயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம அந்த +3iலேயே எடுத்துக்கலாம். இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்கா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் I1 I2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு இருக்குங்க, 2.5i பிளஸ் 3i எவ்வளவுங்க, 5.5i ஈக்குவல் டு 4i1. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ அன்னோனா மாத்தணுங்க, I1. அப்ப I1 ஈக்குவல் டு 4/5.5. இந்த 4/5.5 எடுத்து இந்த I1ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு அன்னோன் ஐ வேல்யூ மட்டும் கிடைச்சிருங்க. இதெல்லாம் அல்ஜிப்ரா. ரெண்டு ஈக்குவேஷன். டவுட் இருக்குங்களா? இதுல ஈக்குவேஷன் எழுதுறதுல டவுட் இருக்குங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேக்குதா வாய்ஸ்? சார் கொஞ்சம் மெதுவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே. இதை நான் அடுத்த பேஜ்ல காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் ஐன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஃபைண்ட் ஐன்னு சொல்லிட்டான்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, ஐக்கு பக்கத்துல என்னென்ன மெஷஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது என்னென்ன லூப் அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் லூப் அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரெண்டுக்கு மட்டும் லூப் அப்ளை பண்ணா போதும். ஏன்னா ஐ வந்து இங்க இருக்கு. இங்க இருக்கப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லூப் இங்க அப்ளை பண்ணா போதுங்க. செகண்ட் லூப் வந்து இங்க அப்ளை பண்ணா போதுங்க. 2 லூப் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருங்க, ஐ கிடைச்சிரும். ஏன்னா இது ரெண்டுமே எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, நீங்கள் லூப் கரண்ட் போட்டிங்க இல்லையா, இந்த லூப் கரண்ட் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸ்க்கும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இப்படி தானே போகிறோம். இப்படி போகிறப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஓகேங்களா? அப்புறம் இங்கே வரப்போ ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே ஆல்ரெடி அவனே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டா. அப்போ நம்ம அங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்கணுங்கிறது இல்லை. ஓகேங்களா? அவனே கொடுத்துட்டான் ப்ளஸ் மைனஸ்ங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் லூப் நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் லூப் எழுதுறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
இந்த லூப்போட கரண்ட் நம்மளுக்கு தெரியணும். இந்த லூப்போட கரண்ட் தெரியணும்னா இங்க என்ன கரண்ட் வருதுங்க, இங்க வந்து கரண்ட் ஐ வருது, இங்க ஒரு அன்னோன் கரண்ட் வருது. அந்த அன்னோன் கரண்ட் பத்தி எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த அன்னோன் கரண்ட்டை I1 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போ இங்க வர்றப்போ I பிளஸ் I1. ஓகேங்களா. அப்போ இங்க வர்றப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு I பிளஸ் I1 உங்களுக்கு இங்க லூப் கரண்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா. இங்க வந்து வர்றப்போ உங்களுக்கு I பிளஸ் I1 உங்களுக்கு கரண்ட் கிடைச்சிடும். அப்போ இந்த I பிளஸ் I1 தான் இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த I பிளஸ் I1 வந்து இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகும். மறுபடியும் இந்த 30 வரும்போது இங்க I மட்டும் ஃப்ளோ ஆகும். இந்த I வந்து அவனே அந்த பிரான்ச்ல மென்ஷன் பண்ணிட்டா, ஸோ அங்க I1 ஃப்ளோ ஆக போறதில்ல. அப்போ டைரக்டா இந்த லூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை காம்பனன்ட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 ஆக மொத்தம் உங்களுக்கு 3 காம்பனன்ட் தான் இருக்கு. அப்போ நீங்க கேவிஎல் எழுதுறப்போ 3 ஈக்குவேஷன்ல தான் வரும். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செகண்ட் சிம்பிள் எடுத்துக்கிறேன், -2 எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் KVL1. ஓகேங்களா. சரி, KVL1 -2 இன்டூ இங்க வர்றப்ப என்னங்க I பிளஸ் I1 -2 இன்டூ I பிளஸ் I1. நெக்ஸ்ட்டுங்க அடுத்து நீங்க இங்க வந்துட்டீங்க. அடுத்து இந்த கரண்ட் ஃபாலோ பாத்தீங்க, இங்க ஃபாலோ ஆகுது. இங்க ஃபாலோ ஆகிறப்ப என்ன வருதுங்க, நான் இங்க செகண்ட் எடுத்துட்டேன்னா அப்போ இங்கேயும் செகண்ட் எடுக்கணும், -30. ஓகேங்க. அடுத்து நான் இங்க வரேங்க, இங்க செகண்ட் தான் எடுத்திருக்கேன். அப்போ நான் இங்கேயும் செகண்ட் தான் எடுக்கணும். இங்க செகண்ட் எடுக்கிறப்ப என்னங்க 3I. ஓகேங்களா. 3 இன்டூ I. அப்போ -3I ஈக்குவல் டு 0. இது KVL1. ஓகேங்களா. ஆர் மெஷ் 1. KVL1 ஆர் மெஷ் 1. ஏன்னா மெஷ்ல நம்ம எப்படி KVL தான் அப்ளை பண்ணுவோம். KVL1 ஆர் மெஷ் 1. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் இங்க அப்ளை பண்றோம் நம்ம. செகண்ட் KVL2 ஆர் மெஷ் 2. ஓகேங்களா. KVL2 ஆர் மெஷ் 2 இங்க அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் இங்க தொடங்குறோமா. இங்க தொடங்குறப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நான் செகண்ட் சைன் எடுத்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் சைன் எடுத்துக்கலாம். மறுபடியும் ஈக்குவல் டு 0 கப்ப அந்த பக்கம் போறப்ப எல்லாம் மறுபடியும் மாறத போகுது. நான் என்ன பண்ணிக்கிறேன், செகண்ட் சைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. செகண்ட் சைன் எடுத்துக்கிறேன். 2.5i மறுபடியும் இந்த கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். செகண்ட் சைன் எடுக்கிறப்ப -4i1 மறுபடியும் இப்படி வர்றப்ப செகண்ட் இதுங்க +3i ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னாங்க, ஐக்கும் I1க்கு ரிலேஷன் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இங்க 2.5i இங்க 3i. அப்போ வந்து 5.5i ஈக்குவல் டு 4i1. ஓகேங்களா. ஐக்கும் I1க்கு இருக்க ரிலேஷன் அதான். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதெல்லாம் பிளஸ் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா. இதெல்லாம் நான் பிளஸ் கொண்டு வந்துட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு 0க்கு இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா எல்லாமே பிளஸ்க்கு வந்துடும். அப்போ 2i பிளஸ் 2i1 பிளஸ் 30 பிளஸ் 3i ஈக்குவல் டு 0. 2i பிளஸ் 3i என்னங்க, 5i பிளஸ் 2i1 ஈக்குவல் டு -30. ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து ஃபைண்ட் I தான் வேணும். அப்போ நான் I1 நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி 5i. அப்போ எனக்கு வந்து இங்கே I1 நான் கண்டுபிடிச்சினா அந்த I1 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டுனா எனக்கு I வேல்யூ கிடைச்சிருங்க. அப்போ இங்கே I1 எப்படி எழுதலாங்க, I1 ஈக்குவல் டு 5.5i டிவைடட் பை 4. அவ்வளோதாங்க. I1 டிவைடட் பை. டவுட் இருக்குங்களா, இதில் டவுட் இருக்கா? அதுக்கு பதிலாக நான் இந்த I1க்கு பதிலாக நான் இந்த வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவேங்க. 5i பிளஸ் 2 இன்டூ 5.5i1 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு -30. ஓகேங்களா. அப்போ 2 1 டைம், இது 2 டைம். ஓகேங்களா. அப்போ 5.5 டிவைடட் பை 2 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் ஒரே ஒரு இங்கேயும் I1 எழுதிருக்கு, ஒரே ஒரு I. ஓகேங்களா. அப்போ ஒரே ஒரு I வேல்யூ மட்டும்தான் அன்னோன் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அல்ஜிப்ரா, நீங்களே I வேல்யூ சம் வேல்யூ கிடைக்கும். இதில் டவுட் இருக்குங்களா மெஷ்ல? இப்போ ஓகே தானே, கிளியர் தானே? சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. இப்போ மெஸ்ல கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் எடுக்கிறோம்ல சார். ஆமாங்க. ரெண்டு மெஸ்லயும். ஆமாங்க. இப்போ இதுல வந்து ஐயோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களே சார் 3 ஓம் ரெசிஸ்டர்ல. ஆமாங்க. இப்போ அந்த டைரக்ஷனும் நம்ம சூஸ் பண்ண கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்குல்ல சார். அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல அவங்க கொடுத்துருக்க ஆப்போசிட்ல டைரக்ஷன்? இருக்கிறப்ப நம்ம இங்க சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம இந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்க. நம்ம இன் ஜெனரலா எப்படி எடுப்போங்க, செகண்ட் சிம்பிள் -3i எடுப்போங்களா. ஆனா அவனே ஆப்போசிட்ல கொடுத்த கேட் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, +3i மாத்திட்டோங்க. நம்ம இந்த இடத்துல அந்த சேஞ்ச் அப்ளை பண்ணிட்டோங்க. அவன் கொடுத்த ஆப்போசிட் சைன் சேஞ்ச் நம்ம இங்க அப்ளை பண்ணிட்டோங்க. ஓகே சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலா நம்ம போற கரண்ட் படி பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ் தான் வரணும். நம்ம இப்படி செகண்ட் சிம்பிள் எடுக்கிறப்போ -3i வரணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டா ஆப்போசிட்ல கொடுத்துருக்கான். அப்போ நம்ம அவனோட சிக்னேச்சர் எடுக்கிறப்போ அவனோட செகண்ட் சைனை நம்ம இங்க இந்த இடத்துல +3i அப்ளை பண்ணிட்டோங்க. ஓகே சார். ஓகே. டவுட் இருக்குங்களா? அவனே கொடுத்துருந்தானா ப்ராப்ளம் இல்லைங்க. அவனோட கன்வென்ஷனல்ல நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம எடுக்கணுங்கிறப்ப நம்ம பிளஸ் மைனஸ் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அவனே அங்கே பிளஸ் மைனஸ் அவனே கொடுத்தீங்க, நம்ம அவனோட சைனை மட்டும் எடுத்தீங்க +3i போட்டோங்க. சப்போஸ் அவன் அதை கொடுக்கலன்னு வைங்களேன், நம்ம இங்கே -3i அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா.
அவன் வந்து என்ன கேட்கறான்னா வாண்டடா பிளஸ் மைனஸ்க்கு தான் நீ ஆன்சர் சொல்லணுங்கிற மாதிரி கேட்கறான். ஓகேங்களா, வாண்டடா பிளஸ் மைனஸ் இருக்கு, இப்போ வந்து எனக்கு ஐ வேல்யூ என்ன அப்படிங்கறத அவன் கேட்கறான். ஓகேங்களா, சப்போஸ் வந்து அவன் அதை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து -3i ஆன்சர் சொல்லலாம், +3i ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டு விதத்துக்கும் ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா மெஸ்ஸுங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மெஸ்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். ஓகேங்களா, இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். பட் அவனே என்ன சொல்லிட்டாங்க, இந்த டைம் இப்படி போடு நீ அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவனோட கன்வென்ஷனுக்கு நம்ம அப்படிதான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் சம்ங்க. அவ்வளோங்க, இது ட்ரை பண்ணுங்க. ஃபைண்ட் I1 I2, ஃபைண்ட் I1 I2. ஒரு 2 மினிட்ஸ்ங்க, சால்வ் பண்ணிட்டுங்க. நான் ஆன்சர் என்ன வருதுங்க, ஆன்சர் என்ன வருது? எங்காச்சும் வயலேட் ஆகுதா? எங்கேயுமே வயலேட் ஆகலைங்களா? ஓகேங்க, இங்க பாருங்க, இங்க வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வயலேட் ஆகுங்க கண்டிப்பா. இங்க பாருங்க, நம்ம இப்படி I1 அப்ளை பண்றோங்களா, இங்க வந்து என்ன போடுவீங்க, 10, அப்புறம் இங்க வந்து -3i1, இங்க வந்து நீங்க வர்றப்போ -2 × I1 - I2, அப்புறம் மறுபடியும் இது என்னன்னு எழுதுவீங்க நீங்க, இதை -7 எது எழுதுவீங்களா இல்ல +7 எது எழுத முடியுமா? எழுத முடியாது இல்லைங்களா, ஏன்னா வந்து ஆல்ரெடி இங்க ஒரு கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டீங்க, மறுபடியும் ரெண்டாவது இங்க ஒரு கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப 2 கரண்ட் ஒரே ஒரு பிரான்ச்ல போக வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தானுங்க, 2 கரண்ட் வந்து ஒரே ஒரு பிரான்ச்ல போக வாய்ப்பே இல்லை. அதுல டவுட் இருக்குங்களா? அதுல டவுட் இல்ல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, இதுதாங்க சூப்பர் மெஸ். ஓகேங்களா, இதுதான் சூப்பர் மெஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாங்க, இந்த பார்ட் இருக்கு பாருங்க, இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா,
அங்க சூப்பர் நோடல் என்ன பண்ணுவாங்க, அதை ஷார்ட் பண்ணி விட்டுருவோம். இங்க வந்து கரண்ட்டுங்கிறங்கேட்டி அந்த பாத்தை நம்ம என்ன பண்ணி விட்டுருவோம், ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி விட்டுறதுக்கு முன்னாடி சூப்பர் நோடல் என்ன பண்ணுவாங்க, V1 மைனஸ் 5 வோல்ட் மைனஸ் V2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கும். அதே தாங்க இந்த இடத்துலயும் பண்ண போறோம். இங்க என்னதுங்க, இங்க ஒரு கரண்ட் வருது, இங்க வந்து I1 இப்படி போயிட்டு இருக்கு, I2 இப்படி வந்துட்டு இருக்குங்க. அப்ப இந்த நோடல இன்கமிங் என்னங்க 7 பிளஸ் I2 ஈக்குவல் டு I1. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா. சூப்பர் மெஷ் அப்ளை பண்றப்ப இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா. ரெண்டாவது ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர்ல அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஏன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அவுட்டர்ல தான் அப்ளை பண்ணி ஆகணும் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஏன்னா இது ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறப்ப என்னங்க, இது வந்து KVL 1, இது வந்து KVL 2. செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறப்ப 10 மைனஸ் 3I1 மைனஸ் 1I2. ஓகேங்க, மைனஸ் 1I2 மைனஸ் 1I2 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதாங்க. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க சார். ஒரு தடவை சொல்லுங்க சார். ஓகேங்க, நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்போ ஜென்ரலா அப்ளை பண்ணுவாங்க. 10 மைனஸ் 3I1 மைனஸ் 2 இன்டூ ரெண்டு வேற வேற கரண்ட். ஸோ I1 மைனஸ் I2 மைனஸ் இங்க என்னன்னு எழுதுவோம், நம்ம இங்க எதுவுமே நம்ம எழுத முடியாது. கரெக்ட்டுங்களா. ஏன்னா இங்க நம்ம என்ன எழுத முடியும், ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு கரண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்க I1 மைனஸ் I2. மறுபடியும் இந்த 7 மைனஸ் 7 எழுதினாலும் தப்பு, பிளஸ் 7 எழுதினாலும் தப்பு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அங்க வயலேட் ஆகுது. ஓகேங்களா. அங்க ஒரு பிரான்ச்ல ரெண்டு கரண்ட் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, வயலேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நாங்க அந்த இடத்துல தான் சூப்பர் மெஷ் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா. இந்த கான்செப்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், நாங்க சூப்பர் மெஷ் அப்ளை பண்ணுவோம். சூப்பர் நோடல் உங்களுக்கு தெரியும். சூப்பர் நோடல் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும். சூப்பர் நோடல் பிளஸ் மைனஸ் 5 வோல்ட் எழுதியிருந்தோம் இல்லைங்களா. இங்க V1 V2 இது சூப்பர் நோடல். இங்க சம் பிரான்ச்சஸ் போயிட்டு இருக்கும், இங்க சம் பிரான்ச்சஸ் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் நோடல்ல V1 மைனஸ் V2 ஈக்குவல் டு 5 வோல்ட். இது வந்து ஈக்குவேஷன் 1. அப்புறம் என்ன பண்ணிடுவோங்க, இதை ஷார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணிடுவோம், நம்ம இதை ஷார்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் பண்ணிட்டு V1 ஈக்குவேஷன் V2 ஈக்குவேஷன் V1 ஈக்குவேஷன் V2 ஈக்குவேஷன் அதை ஈக்குவேஷன் 2ல எழுதிக்குவோம் நம்ம. அதே தான் இந்த இடத்துல பண்ண போறோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நாங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் நோட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் சூப்பர் மெஷ் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சூப்பர் மெஷ் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். சூப்பர் மெஷ் ஃபர்ஸ்ட் எந்த பிரான்ச்ல வருதுன்னு பாருங்க. இந்த பிரான்ச்ல தான் சூப்பர் மெஷ் இருக்கு. அப்போ இந்த பிரான்ச்ல சூப்பர் மெஷ் இருக்குன்னா நீங்க அந்த இடத்துல KCL அப்ளை பண்ணா போதும். சூப்பர் மெஷ் இந்த இடத்த எடுத்துக்கோங்க, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னங்க, I1 இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, மறுபடியும் I2 இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, 7 இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. சூப்பர் மெஷ் எழுதுறப்ப 7 இப்படி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பிரான்ச்சுக்கு நீங்க கரண்ட் எழுதுனீங்க அப்படின்னு என்ன வருங்க, இன்கமிங் எவ்வளோங்க, 7ம் I2ம் இன்கமிங், 7 பிளஸ் I2 இன்கமிங், அவுட் கோயிங் வந்து I1. இது வந்து சூப்பர் மெஷ். ஓகேங்களா. ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா. ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது என்ன பண்ணிடணும், ஆஃப்டர் அப்ளையிங் சூப்பர் மெஷ். ஓகேங்களா. ஆஃப்டர் அப்ளையிங் ஓப்பன் சர்க்யூட் தி பிரான்ச். ஓகேங்களா. ஓப்பன் சர்க்யூட் தட் பர்டிகுலர் பிரான்ச். ஓப்பன் சர்க்யூட் தட் பர்டிகுலர் பிரான்ச். ஓகேங்களா. இப்போ இந்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து KVL நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், ரெண்டாவது KVL இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த பிரான்ச் இப்போ இல்லை உங்ககிட்ட, இந்த பிரான்ச் இல்லை உங்ககிட்ட. பட் I2 ஃப்ளோ ஆகிற I2வாவே தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க V2 நம்ம V2வாவே தான் எடுத்துக்குவோம் சூப்பர் நோடுங்கிறப்போ. அப்போ இங்க I2 ஃப்ளோ ஆகிறப்ப I2ன்னு எடுத்துக்கணும். அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா KVL 2. ஓகேங்களா. KVL 2 வந்து பாத்தீங்கன்னா 10 வோல்ட் மைனஸ் 3I1 மைனஸ் 1I2. இது ஓப்பன், இது ஓப்பன். இங்க I2 தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, மைனஸ் 1I2 ஈக்குவல் டு 0. இது என்னங்க 2. எவ்வளோ அன்னோன் இருக்கு பாருங்க, I2 I1 I2. அப்போ ரெண்டு அன்னோன் தான். ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா I1 I2 உங்களுக்கு கிடைச்சிருங்க. I1 I2 உங்களுக்கு கிடைச்சிருங்க. இதுல டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு லாஜிக்கா ஒரு டவுட் வருங்க. எப்படி லாஜிக்கா டவுட் வரும்னா, நம்ம முன்னாடி ஒரு சர்க்யூட் போட்டோம் தானே சார், இப்படி ஒரு சர்க்யூட் போட்டோம், இந்த சர்க்யூட்டுக்கு வந்து ஒரு 2 அன்னோன் வச்சுட்டோம். இப்போ வந்து இது அதே கதை தானே. இங்க 7 ஆம்பியர் இருக்கு, இங்க ஃப்ளோ ஆகுறது நீங்க 2ல ஃப்ளோ ஆகுறது என்னங்க, I1 மைனஸ் I2 ஃப்ளோ ஆகுது தானுங்க. I1 மைனஸ் I2 ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவலன்ட் எடுக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. தாராளமா ஈக்குவலன்ட் எடுக்கலாம் பாருங்க. I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு 7 எடுக்கலாம் பாருங்க. இந்த I2 இந்த பக்கம் கொண்டு வாங்க, I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு 7 வந்துடும். ஓகேங்களா. பை இந்த லாஜிக்கும் அது வேலிட் தான், இந்த லாஜிக் அது வேலிட் தான். ஒரே இதில் ரெண்டு சர்க்யூட் ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகலினாலும்
I1 இந்த பக்கம் I1 இந்த பக்கம் I2. அப்ப I1 மைனஸ் I2 தான் இங்க ஃப்ளோ ஆகுது. அது 7க்கு ஈக்குவலண்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா 7க்கு ஈக்குவலண்ட் தான். 7 ஓம் 7 ஆம்பியர்னா இங்க I1 மைனஸ் I2. மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணுங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. I2 இங்க கொண்டு வாங்க. I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு 7 கிடைச்சிரும். டவுட் இருக்குங்களா சூப்பர் மெஷ்ல? டவுட் இருக்குங்களா இதுல? டவுட் இல்லை அப்படின்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். அடுத்த கேள்வி. சொல்லுங்க சார் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு 7 நம்ம எழுதிடுவோம்ல சார். இப்போ நீங்க இந்த லாஜிக் சொன்னீங்க சார். ஆமாங்க. அப்படி நம்ம வந்து திரும்ப மெஷ் அப்ளை பண்ணக்கூடாதா சார்? மெஷ் அப்ளை பண்ணா அப்ப ரெண்டோட கரண்ட்டும் டிஃப்ரெண்டா தானே சார் வருது? அதை ஓபன் பண்ணிட்டு நீங்க மெஷ் அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்ல இது சூப்பர் மெஷ் கான்செப்ட் மாதிரி தான் வருமா சார்? இல்ல நான் டைரக்டாவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டைரக்ட் மெஷ் அப்ளை பண்ண முடியாதுங்க. டைரக்ட் மெஷ் அப்ளை பண்ண முடியாதுங்க. டைரக்ட் மெஷ் எப்படி அப்ளை பண்ணுவீங்க நீங்க? ஏன்னா நீங்க இந்த கரண்ட்டுக்கு ஈக்குவலன்ட் எழுதிட்டீங்க. ரெண்டுல ஏதோ ஒன்னதான் எழுதணும் நம்ம. ஆனா இங்க ரெண்டு வேல்யூ இருக்கு. இங்க வோல்டேஜ் டிராப் இருக்கும் தானுங்க. கேவிஎல் தான் நம்ம எழுத போறோம். மெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கேவிஎல் தான் எழுத போறோம். நீங்க இங்க ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்குன்னா இதை நம்ம இக்னோர் பண்ண முடியாதானுங்க. ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், 2 இன்டூ I1 மைனஸ் I2 நீங்க இந்த ஈக்குவேஷன்ல சேர்த்துக்கலாம். ஓகே, இது வந்து வோல்டேஜுக்கு ஈக்குவலன்ட். மறுபடியும் இதுவும் வோல்டேஜுக்கு ஈக்குவலன்ட் தானுங்க. அப்ப இங்க சம் வோல்டேஜ் டிராப் இருக்குல்ல, அது அன்னோன் வோல்டேஜ் டிராப் தானே அந்த இடத்துல. அப்ப நீங்க வந்து எழுதுறப்ப மெஷ்ல எழுத முடியாதுங்க. ஓகே சார். ஓகே சார். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா? இங்கேயும் வோல்டேஜ் டிராப் இருக்குங்க, இங்க வோல்டேஜ் டிராப் இருக்கு. இது ரெண்டு ஈக்குவலன்ட் ஓகே. ஆனா வோல்டேஜ் டிராப் ஈக்குவலன்ட் இல்ல தானே அந்த இடத்துல. ஓகே சார். புரியுது சார். புரியுதானுங்க? ஏன்னா வந்து ஓகே கரண்ட் ஈக்குவலன்ட்டுங்க. ஒரு பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அந்த பிரான்ச்ல கரண்ட் தான் ஈக்குவலன்ட், வோல்டேஜ் ஈக்குவலன்ட் கிடையாது. இங்க வந்து V1 வோல்டேஜ்னா இங்க V2 வோல்டேஜ். அப்ப நீங்க இங்க எழுதுறப்ப எப்படி எழுதணும்? 10 மைனஸ் 3I1 மைனஸ் 2 இன்டூ I1 மைனஸ் I2 மைனஸ் V2 ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுவீங்க. இப்படி அப்ளை பண்ணா கரெக்டுங்க உங்க மெஷ். இப்படி அப்ளை பண்ணா கரெக்டுங்க. இப்போ இந்த V2 அவன் கொஸ்டின்ல சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவன் கொஸ்டின்ல சொல்லல அப்படின்னா தேர்ட் அன்னோன். ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு 3 அன்னோன் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்ப 3 ஈக்குவேஷன் வேணும். ஆனா நம்மளால 2 மெஷ் தான் எழுத முடியுங்க. அந்த தேர்ட் அன்னோன் V2வாவே இருந்துருங்க கடைசி வரைக்குமே. ஓகே சார், இப்ப புரியுது சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே. ஒரு கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து ஒரு கிளாசிக் கொஸ்டின் ஓகேங்களா. கிட்டத்தட்ட நிறைய பிஎஸ்யூஸ்ல இது வந்து ரிப்பீட் ஆயிருச்சு ஓகேங்களா. இது வந்த டைம்ல, இந்த கொஸ்டின் வந்த டைம்ல 2018ல வந்த டைம்ல அப்ப கேட்ட எக்கச்சக்க பிஎஸ்யூல வந்து இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சுங்க. இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் இது. இதுல அவனே கொடுத்த டைரக்ஷன், இந்த கரண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க ஐ, இது அவனே கொடுத்த டைரக்ஷன். அப்ப அவனே கொடுத்த டைரக்ஷன்ல தான் நீங்களும் சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, நான் ஆப்ஷன் எழுதுறேன். ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க டேட்டா.
4 VAB 3 ohms 1 ohms 1 ohms 1 ohms 5 volt VAB. இங்க இருக்கிறது VABங்க. இங்க இருக்கிறது வந்து VAB. VAB. ஆப்ஷன் பி சார் 1.25. ஆப்ஷன் பிங்க 1.2. நமக்கு வந்து இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணுங்க. இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அன்னோன் இருக்குங்க? இங்க வந்து VAB இருக்கு. VABங்கிற அன்னோனை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? VABங்கிற அன்னோன் ட்ரை பண்றீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா? ட்ரை பண்றீங்க. ஆன்சர் 1.25 வந்துதான் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்க, நான் சால்வ் பண்ணிட்டு தானே இல்லை ட்ரை பண்றீங்களா? ஓகேங்க, நான் சால்வ் பண்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த I தெரியணும். ஓகேங்களா? டைரக்டா எழுதிக்கோங்க. I ஈக்குவல் டு என்னங்க? 4 VAB டிவைடட் பை 3 + 1 4. அப்போ I ஈக்குவல் டு VAB. இதுல டவுட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் I ஈக்குவல் டு VAB. இதுல டவுட் இருக்கா? ஏன்னா நம்ம இதுல இருக்க கரண்ட் தான் அவன் கேட்டிருக்கான். I ஈக்குவல் டு VABன்னு சொல்லிட்டான். அப்போ 4 minus 3I minus I equal to 0. அப்போ 4 equal to 4I. அப்போ 4 VAB equal to 4I. அப்போ 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா I equal to VAB. இதில் டவுட் இருக்குங்களா? இதில் டவுட் இல்லை. ஓகே, அடுத்து நம்ம இப்போ இந்த VAB கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா I வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? VAB கண்டுபிடிச்சாச்சுன்னா I வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ VAB எந்த இடத்துல இருக்குங்க? VAB வந்து இந்த இடத்துல இருக்கு. VAB இந்த இடத்துல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்? இப்படி KVL போட்டோம்னா VAB கிடைச்சிரும். கரெக்ட்டுங்களா? இந்த இதுல KVL அதாவது மெஷ் அங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அல்லது KVL அங்கே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? VAB கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணுங்க? இந்த வோல்டேஜ் தெரிஞ்சிருக்கணும், இந்த வோல்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு வோல்டேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாங்க? ஆட்டோமேட்டிக்கா VAB கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா VABங்கிறது நத்திங் பட் VA minus VAB minus VB equal to 0. அதானுங்க, VA minus VAB minus VB equal to 0. அதுனா அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ VABங்கிறது என்னங்க? VAB equal to VA minus VB. VAB equal to VA minus VB. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் டிராப்ங்க இருக்கு? இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கு? இங்க 5 வோல்ட் இருக்குங்க, இங்க 1 ohm, இங்க 1 ohm. அப்ப ஈக்குவல் வோல்டேஜ் டிராப் தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க 5 வோல்ட்னா இங்க 2.5 வோல்ட், இங்க 2.5 வோல்ட் இருந்தாதான் ஈக்குவல் வோல்டேஜ் டிராப். வேற ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னா வேற வோல்டேஜ் டிராப் கொடுக்கலாம். பட் இங்க 1 ohm, இங்க 1 ohm. அப்ப இங்கேயும் 2.5 வோல்ட் இருந்திருக்கணும், இங்க எவ்வளவு இருந்திருக்கணுங்க? 2.5 வோல்ட் இருந்திருக்கணும். அப்ப VA ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். VA ஓட வேல்யூ என்னங்க? 2.5 வோல்ட். ஓகேங்களா? VA ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன தெரியுங்க? 2.5 வோல்ட். இதுல டவுட் இருக்குங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? அதே மாதிரி VAB சொல்லுங்க. VAB சொல்லுங்க.
விஏபி சொல்லுங்க. இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப்ங்கிற இங்க 4 விஏபி இருக்கு, மறுபடியும் இங்க 3 1 தான் இருக்கு. அப்ப இங்க 3 விஏபி இருக்கும், இங்க ஒரு விஏபி இருக்கும். ஏன்னா இங்க 4 விஏபி இருக்கு. அப்ப இங்க 3 விஏபி, இங்க ஒரு விஏபி தான் இருக்கும். ஏன்னா அவனே ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்த மாதிரி தான் கொடுத்துட்டான். அப்ப விபி ஈக்குவல் டு நம்ம டைரக்டா என்ன சொல்லிக்கலாங்க, விபி ஈக்குவல் டு விஏபின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, விபி ஈக்குவல் டு விஏபி. இதுலயும் டவுட் இருக்குங்களா? இதுலயும் டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்கா? இல்ல அதுல டவுட் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. I ஈக்குவல் டு விஏபிங்களா, இங்க 1 ohms இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு? V ஈக்குவல் டு I இன்டூ ஆர். ஐங்கிறது விஏபி, ஆருங்கிறது 1. அப்ப V ஈக்குவல் டு விஏபி இன்டூ 1, விபி ஈக்குவல் டு விஏபி. அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் வந்து விஏபி தான். இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. கரெக்ட்டுங்களா? இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. அப்ப ஆக மொத்தம் எவ்வளவு லூப் அப்ளை பண்ணுங்க? 1 2 3 அப்ளை பண்ணோம். தேர்ட்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. அப்ப விபி ஈக்குவல் டு விஏபி, விஏ ஈக்குவல் டு 2.5 இங்க சப்ஸ்டிட் பண்றேன் நான். விஏபி ஈக்குவல் டு 2.5 மைனஸ் விஏபி. அப்போ 2 VAB ஈக்குவல் டு 2.5. அப்போ VAB ஈக்குவல் டு 2.5 டிவைடட் பை 2 எவ்வளோங்க? 1.25. அப்போ VAB ஈக்குவல் டு I, அப்போ I ஈக்குவல் டு 1.25 ஆம்பியர்ஸ். இந்த சம்மில் டவுட் இருக்குங்களா? இந்த சம்மில் டவுட் இருக்கா? எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரிஞ்சுதானுங்க இந்த சம்? சார் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகேங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானுங்க, இந்த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர் தி வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐன்னு கேட்டா. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன வேணுங்க, இந்த வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த வேல்யூ ஆஃப் கரண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த கரண்ட் என்னவா வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோ. ஓகேங்களா, அவனே என்ன சொல்லிட்டா, டைரக்ஷன் கொடுத்துட்டா. அப்போ நான் அந்த டைரக்ஷன்லேயே ஐ கண்டுபிடிச்சிக்கிறேங்க. 4 VAB மைனஸ் இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோங்க, 3I மைனஸ் இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோங்க, -I ஈக்குவல் டு 0. ஏன்னா ரெசிஸ்டர் 1. அப்போ 4 VAB ஈக்குவல் டு 4I. ஓகேங்களா, 4 கேன்சல் பண்ணிட்டேன். VAB ஈக்குவல் டு I. ஓகேங்களா, அப்போ எனக்கு I வேல்யூ தெரியணும் அப்படின்னா VABங்கிற வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, எனக்கு I வேல்யூ தெரியணும் அப்படின்னா VAB வேல்யூ எனக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்போ நான் வந்து VAB வேல்யூ எனக்கு இந்த சர்க்யூட்ல அவன் எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத நான் போய் பார்க்குறேன். ஓகேங்களா, இந்த சர்க்யூட்ல அவன் எங்க மென்ஷன் பண்ணியிருக்கான், இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான் VABங்கிற வேல்யூ. அப்போ இது ஏ, இது VAB, இது வந்து வெறும் B. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணா, ஐ மீன் இங்க இருக்கு, இங்க KVL அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், VABங்கிற வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். இங்க KVL அப்ளை பண்ணா எனக்கு VABங்கிற வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா, ஏன்னா இங்க தான் VAB எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்தா நான் VAB வேல்யூவே கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ நான் இங்க KVL அப்ளை பண்றேன். இதுதான் பிளஸ் மைனஸ், இது பிளஸ் மைனஸ். இது வந்து ட்ரெடிஷ்னலா நம்ம ஃபாலோ பண்றது. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் VA பிளஸ் VA எடுத்துக்கிறேன். VA செகண்ட் சிம்பிளுங்களா, அப்போ VAB மறுபடியும் இங்கே செகண்ட் சிம்பிள் மைனஸ் VB ஈக்குவல் டு 0. அப்போ VAB ஈக்குவல் டு என்னங்க, VA மைனஸ் VB. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, VA வேல்யூவும் VB வேல்யூவும் எனக்கு தெரிஞ்சுன்னா VAB வேல்யூ சொல்லிட முடியும். அப்போ நான் VA வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். இங்கே 5 வோல்ட் இருக்கு, இங்கே 1 ohm, இங்கே 1 ohm இருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவல் வோல்டேஜ் ட்ராப். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா, ஈக்குவல் வோல்டேஜ் ட்ராப். அப்போ இங்கே 5 வோல்ட் ஈக்குவலா பிரிச்சிங்க அப்படின்னா இங்கே எவ்வளோங்க, இங்கே 2.5 வோல்ட் இருக்கும், இங்க வந்து 2.5 வோல்ட் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு VA வேல்யூ கிடைச்சிருச்சு. VA வேல்யூ ஈக்குவல் டு 2.5 வோல்ட். இதுல டவுட்டே வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா டிராப் பிரிஞ்சுக்கும். இங்க 4 ohms இருக்கு, இங்கேயும் 4 ohms இருக்குன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் வோல்டேஜ் டிராப். இங்க 10 ohms இருக்கு, இங்க 10 ohms இருக்குன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் வோல்டேஜ் டிராப். ஓகேங்களா, அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுங்க, எனக்கு VA வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த வோல்டேஜ் ட்ராப் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல, நம்ம அது தனியாக படிப்போம். ஓகேங்களா, கரண்ட் அக்ராஸ் கரண்ட் டிவைடர் ரூலும் வோல்டேஜ் டிவைடர் ரூலும் நம்ம பின்னாடி தனியாக படிப்போங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து இப்போ டவுட் இருந்தாலும் பிரச்சனையை விட்டுருங்க, நம்ம அங்கே பார்த்துக்கோ. அல்லது இப்போ டவுட் இருந்துச்சு ட்ரெடிஷ்னலாக தான் கண்டுபிடிக்கணும், அதையும் பண்ணிடுவோங்க. நம்ம இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிப்போங்க. இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோங்க, I ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் 2. எவ்வளோங்க, 2.5 amps. அப்போ இங்க வந்து 2.5 amp ஃப்ளோ ஆகுது, இங்க 1 ohm இருக்கு. அப்போ 2.5 into 1 எவ்வளோங்க, 2.5. மறுபடியும் 2.5 வோல்ட்டே தான் வரும். ஓகேங்களா, மறுபடியும் உங்களுக்கு 2.5 வோல்ட்டே தான் வரும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து VA ஈக்குவல் டு
2.5 வோல்ட். ஓகேங்களா, எனக்கு VA வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து எனக்கு என்ன வேணும், VB வேல்யூ வேணும். அப்போ VB வேல்யூ ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் தானங்க வோல்டேஜ். அப்போ இங்கே ஆல்ரெடி என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க, I ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இன்டூ ரெசிஸ்டன்ஸ் 1 இன்டூ I. அப்போ VBங்கிறது என்ன சொல்லிக்கலாம், நம்ம VABன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா VAB ஈக்குவல் டு வெறும் I தானுங்க. அப்போ டைரெக்டாக நான் அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க பாருங்க, I ஈக்குவல் டு VAB. அப்போ VAB இன்டூ 1 VAB. VB ஈக்குவல் டு இங்கே எவ்வளோங்க, VAB. VB ஈக்குவல் டு இங்கே வந்து VAB. இதில் டவுட் இருக்குங்களா, இதில் டவுட் இருக்கா, இதில் டவுட் இல்லை அப்படின்னாங்க, இதில் டவுட் இல்லைன்னா நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேங்க. அப்போ VAB ஈக்குவல் டு 2.5 மைனஸ் VAB. இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 2 VAB ஈக்குவல் டு 2.5, VAB ஈக்குவல் டு 1.25 வோல்ட். ஓகேங்களா, 1.25 வோல்ட். VAB ஈக்குவல் டு I. அப்போ இந்த ஐக்கு இது ஈக்குவலன்ட் தான். அப்போ 1.25 ஆம்பியருங்க, 1.25 ஆம்பியர். ஓகே தானங்க? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க மெஸ்ஸு, சூப்பர் மெஸ்ஸு, நோடல், சூப்பர் நோடலில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை தானே, யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை தானே. நம்ம அடுத்து சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் போகலாம். ஓகேங்களா, சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் போகலாம். ஓகேங்களா, ஏன்னா சீரியஸ் பேரலல் கனெக்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன வரும், அந்த ரெசிஸ்டன்ஸோட கியூப் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் எல்லாம் சீரியஸ் பேரலல் கனெக்ஷனில் வச்சு கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சீரியஸ் பேரலல் கனெக்ஷனை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, நோடல், சூப்பர் நோடல், மெஸ், சூப்பர் மெஸ்ல யாருக்கும் டவுட் இல்லை தானாங்க, யாருக்கு கான்செப்ட்ல டவுட் இல்லை தானே. சம்ம விடுங்க, சம்ம வந்து அவன் வேற வேற மாதிரி கேட்பான், வேற வேற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் கான்செப்ட்ல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா சம்ம பொறுத்த வரைக்கும் உங்களோட கால்குலேஷன் பொறுத்தா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ அது வந்து நம்ம பார்ட்டில் வராது. ஓகேங்களா, கான்செப்ட் கிளியரா இருந்தீங்கன்னா போதும். நீங்க வந்து வீட்டில் போயிட்டு இந்த LCM இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பர்ஃபெக்டா வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டுங்க சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். யாருக்காச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா சம்ஸ் வேணும்னா கேளுங்க, சம்ஸ் கொடுப்போம். இல்லாட்டி நம்ம சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. இப்ப நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம்ல சார். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னா இதுதான் அப்ரோச், கரெக்ட் அப்ரோச் அப்படின்ட்டு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்காங்க சார்? ஆமா இருக்குங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க. இங்க பாருங்க, அவன் வந்து இந்த நோடு வோல்டேஜ் இந்த மாதிரி அவன் கொடுத்துருந்தான்னு வைங்களேன், நீங்க வந்து மெஷ் அப்ளை பண்ணணும். ஏன்னா அவனே உள்ள ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேட்டானா மெஷ் அப்ளை பண்ணணுங்க. இல்ல அவன் வந்து டைரக்டா இதே சர்க்யூட் எடுத்துக்கோங்க. இதே சர்க்யூட்ல அவன் இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் கேட்டிருக்கான், அல்லது இங்க போற கரண்ட் கேட்டிருக்கான்னு வைங்களேன், இந்த பிரான்ச்ல போற கரண்ட் கேட்டிருந்தா நோடல். அவ்வளவுதாங்க, ரெண்டு தாங்க வித்தியாசம். நான் ஒரு சர்க்யூட் வரையன பாருங்க. ஒரு சர்க்யூட்ல இருந்து அவனால 2 தான் கேட்க முடியுங்க. ஒன்னு இந்த 4 வே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அவன் இப்படி கொடுத்துருந்தா அப்படின்னா அது மெஷ். ஓகேங்களா, டைரக்டா நீங்க மெஷ் அப்ரோச் போய்க்கணும். இப்படி கொடுத்துருந்தானா மெஷ் அப்ரோச் போய்க்கணும். இந்த பிரான்ச் கரண்ட் கேட்டிருக்கான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா நோடல் போய்க்கணும். அல்லது இந்த நோடு வோல்டேஜ் கேட்டிருக்கான், இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் கேட்டிருக்கான்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நோடல் போய்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதாங்க. ரெண்டு தான் அவன் யூஸ் பண்ணுவாங்க. அவன் கொடுத்துருக்கிற டைரக்ஷன் வச்சு நம்மளால முடிவு பண்ணிக்க முடியும், அவன் நோடல்ல போக சொல்றானா மெஷ்ல போக சொல்றான்னு சொல்லிட்டுங்க. நீங்க இப்படி இருக்கிற இடத்துல வந்து நோடல் அப்ளை பண்ணா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அங்க வந்து அது ஒர்க் ஆகாது. நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்படி இருக்கிறப்ப மெஷ் தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பிரான்ச்ல வந்து 2 கரண்ட் ஜாயின் ஆகுன்னு கேட்டு நம்ம மெஷ் போய்க்கணும். அவன் இந்த பிரான்ச் மேலேயே கொடுத்துருந்தான்னு வைங்களேன், இந்த மாதிரி பிரான்ச் மேலே ஏறோ மாதிரி கேட்டிருந்தானா நீங்க நோடல்ல போய்க்கோங்க. அவ்வளவுதாங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சொல்லுங்க சார். இல்ல இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே அது கான்செப்ட் வைஸா வியூ பண்றீங்களா சார்? ஆமாங்க, அது பிராக்டிஸ் தான் வருமா சார்? கண்டிப்பாங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னாங்க, ஒரு சம்ம எப்பவுமே நம்ம ஆஸ் யூசுவல் வந்து LCM படி போட்டு சால்வ் பண்ணிடுவோங்க. அது வந்து நோடல்ல போட்டு சால்வ் பண்ணிடுவோம். பட் அதுக்கப்புறம் நீங்க அதோட அந்த சம்ம அப்ரோச் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் நோடல் அப்ரோச்லயே போக வேண்டி வந்துருங்க. நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த பிரான்ச் கரண்ட் வந்து வேற ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்த்துடணுங்க. அந்த சம்ம அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து கான்செப்டா பார்க்க முடியும். ஒரு சம்ம வந்து ஒரு கான்செப்சுவல் அப்ரோச்ல அப்ப மட்டும்தான் பார்க்க முடியுங்க. அது பை பிராக்டிஸ்ங்கிறத விட பை அனாலிசிஸ் ஸ்கில்ல மட்டும்தாங்க வருது. ஓகே சார். இல்ல ஆனா பர்టిక్యులர் இப்போ டெக்ஸ்ட் புக் எல்லாமே நீங்க சொன்ன புக்ஸ் எல்லாமே அந்த ஸ்டெப் வைஸ் தானே சார் ஃபாலோ பண்றாங்க? ஆமாங்க, அவங்க எல்லாமே ஸ்டெப் வைஸ் தாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகே சார். இல்ல நீங்க ஸ்டெப் வைஸ்ல மூலமா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பண்றீங்களான்னு கேக்குறேன் சார். இல்லைங்க, புக்ஸ் எல்லாம் இல்லைங்க, அதுக்கு புக்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா
கேட்டு ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கான்செப்ட் அப்ரோச் இல்லாம நம்மளால அங்க ஸ்கோர் பண்ண முடியாதுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கே எப்படி சொல்றதுன்னா அந்த கான்செப்டுவல் அப்ரோச்சை நீங்களே கொண்டு வந்துருவீங்க. அந்த அனாலிசிஸ் ஸ்கில்ல உங்களுக்கே கொண்டு வர முடிஞ்சிருங்க. 10 சம் சால்வ் பண்றீங்கன்னு வைங்களேன், நோடல் வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிரும். 20 சம் சால்வ் பண்றீங்கன்னு வைங்களேன், அந்த நோடல்ல இருக்கிற அனாலிசிஸ் ஈஸி ஆயிரும். 30 சம் அட் அ டைம்ல நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சம்மை பார்த்தோம்னா ஓகே இங்க கரண்ட் இந்த கரண்ட் இந்த கரண்ட் இந்த கரண்ட் இங்க வோல்டேஜ் எவ்வளோ நீங்களே முடிவுக்கு வந்துருவீங்க. ஓகே சார், ஓகே சார். எந்த புக்கும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதுக்கு வந்து நம்ம அனாலிசிஸ் ஸ்கில்ல கண்டிப்பா டெவலப் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அதை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க பார்த்தோன்னா 2 ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரீங்க சார். பட் நாங்க சால்வ் பண்ணும்போது அது ஒரு 8 மார்க்ஸ் மாதிரி தான் சால்வ் பண்ணிட்டே இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆமாமாங்க, அது கண்டிப்பா. அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து படிக்கிறப்ப எனக்குமே நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நோடல் வந்து உங்களுக்காச்சும் ஒரு 2-3 ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வந்தீங்க. நான் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 192 பேஜஸ் ஃபுல்லா நெட்வொர்க்ல நோடல்ல மட்டுமே நான் போட்டேங்க. நான் அப்பதான் எனக்கு நோடலே புரிஞ்சு. நான் வந்து அவ்வளவு நோடல் புரியல எனக்கு அப்போ படிக்கிறப்போ. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடிங்கிறப்போ உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்றப்போ உங்களுக்கு எந்த மெட்டீரியலும் இருக்காதுங்க. ஒரு 192 பேஜ் ஃபுல்லா நான் நோடலை மட்டுமே போட்டிருக்கேங்க. நான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தேன் நோடல்ல எல்லாம். ஒன்ஸ் நீங்க வந்து அதை புரிஞ்சுட்டு நீங்க கேட் சம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சொல்ற மாதிரிங்க கேட் சம்ஸ் மட்டுமே எடுத்து சால்வ் பண்ணுங்க. அது மட்டும்தான் கான்செப்சுவல் அப்ரோச் கொடுக்குங்க. டிஆர்பி சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வருஷம் கேட்டிருக்கான் பாருங்க, இந்த வருஷம் கேட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நெட்வொர்க் தியரி பொறுத்த வரைக்கும் நீங்க கேட் சம் மட்டுமே சால்வ் பண்ணுங்க, வேற வழியே இல்லைங்க. கண்டிப்பா பிராக்டிஸ் மட்டும் தாங்க பண்ணி ஆகணும். சார் இன்னும் எங்களுக்கு இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்களா சார்? சால்வ் பண்ணி இருந்தாலும் ஓகே, இல்ல நாங்களே சரி சரி பிராக்டிஸ் பண்ற மாதிரி. கொடுக்குறேங்க, நான் நிறைய சம்ஸ் கொடுக்குறேங்க. வேணா ஒன்று பண்ணிடுறேங்க, நான் பிடிஎஃபா போட்டு வேணா இவருக்கு அந்த 106 நம்பர் வரும் இல்லைங்களா, கோஆர்டினேட்டர். எஸ் சார். ஆமாங்க கோஆர்டினேட்டர், அவருக்கு அனுப்பி விட்டுறேங்க. நீங்க அவர்கிட்ட அந்த சம்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. எஸ் சார், எஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ராப்ளம்ஸ். அந்த சம்ஸ் எல்லாம் நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா எந்தெந்த சம் எல்லாம் கான்செப்ட்ல அப்ரோச்ல போகணுமோ அந்தந்த சம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க பை நோடல்லே சால்வ் பண்ணுங்க. அதுல வேற ஏதாச்சும் கான்செப்ட் இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்குற எல்லா சமும் கண்டிப்பா கான்செப்ட் ஓரியன்டா தான் இருக்கும். நீங்க நோடல்ல போட்டுருங்க, போட்டு முடிச்சுட்டு கான்செப்ட் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த சம்ல எல்லாம். டெஸ்ட் சீரிஸும் அப்படிதாங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ஓரியன்டா ஈஸி கான்செப்ட் தாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஓகேங்களா, டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக்கு ஒருத்தங்க டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஈஸி கான்செப்ட் வந்து பெஸ்டா இருக்குங்க. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு எப்படி இன்னொரு சப்போஸ் இந்த வருஷம் இன்னும் டேட் கொடுக்கலன்னு வைங்களேன், எப்படியும் உங்க ஆனுவல் பிளானர் வந்து அடுத்த வருஷம் போயிருன்னு வைங்களேன், எப்படியும் அவன் டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவான். டெட்டை வச்சு டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டான்னா உங்களுக்கு அடுத்த ஜான்வரி ஆனுவல் பிளானர்ல கண்டிப்பா அந்த வருஷம் பாலி நடத்திடுவான். அப்போ உங்களுக்கு பிளென்டி ஆஃப் டைம் இருக்கு அப்படின்னா இடையில கேட் அப்ளை பண்ணுங்க. டிசம்பர் மாதம் ஐஏஎஸ் வரும், ஐஏஎஸ் அப்ளை பண்ணுங்க. கேட் டெஸ்ட் சீரியஸ் எடுங்க, ஐஏஎஸ் டெஸ்ட் சீரியஸ் எடுங்க, நம்ம ஈஸி கான்செப்ட் டெஸ்ட் சீரியஸ் எடுங்க. இந்த 3 போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஆர்பி பாலியில் கேரண்டியாக ஸ்கோர் பண்ணிட முடியுங்க. கேரண்டி ஒன்று தாங்க சொல்ல முடியும். எப்பேற்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் ஒன்று தான் கேரண்டி. 100க்கு 80% இருக்கா கேரண்டி. ஓகேங்களா, நீங்கள் 100க்கு 80% இருந்தால் மட்டும்தாங்க கேரண்டி, இல்லைன்னா கேரண்டி கிடையாது. எந்த இடத்துலையுமே கேரண்டி கிடையாது. ஓகேங்களா, எந்த பிஎஸ்யூஸுமே நீங்கள் வந்து 150க்கு 150க்கு எழுதுறீங்கன்னா 150க்கு 80% எவ்வளோன்னு பாருங்க. அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் தைரியமாக வீட்டில் பயப்படாமல் உட்காந்துக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு எம்இ +3 இருக்கா அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் +2 இருக்கா, இது போட்டால் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் வந்துடும். ஓகேங்களா, கேரண்டி ஒர்க் கேரண்டி 80%. நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் 150 மார்க்கா 150க்கு 80% எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. அந்த மார்க்கை நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக வீட்டில் உட்காந்துக்கலாங்க. உங்களை யாரும் வந்து பிடிக்க முடியாது. கன்ஃபார்மாக டாப் 20லேருந்து 25க்குள்ளே நீங்கள் இருந்துருவீங்க. ஓகேவா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்பவுமே டெஸ்ட் சீரியஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதும் அப்படிதாங்க. உங்கள் டெஸ்ட் சீரியஸ் வந்து 20 மார்க்குக்கு இருக்குன்னு வைங்களேன், இதில் 80% எவ்வளோ 16 மார்க் செக்யூர் பண்ணணும். நீங்கள் இங்கிருந்தே இந்த 80% கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா தான் பை ப்ராக்டிஸ் வந்து பெருசாக எழுதுறப்போ அந்த 80% நீங்கள் அக்யூரசி அட்டன் பண்ணிகிட்டே வருவீங்க. ஓகேங்களா, நீங்கள் 10 மார்க் எழுதுனீங்கனாலும் 8 மார்க் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வேலை உறுதி. நீங்கள் 10 மார்க் எடுக்கிறப்ப 6 மார்க் தான் எடுக்கிறீங்கன்னா வேலையெல்லாம் உறுதி இல்லை. ஓகேங்களா, ஏன்னா முன்ன மாதிரி காம்படிஷன் இல்லை. இந்த டைமே காம்படிஷன் பார்த்தீங்களா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே இல்லாத அளவுக்கு ஈஸியில் மார்க். மெக்கில் கூட அவ்வளோ மார்க் இல்லை, ஈஸியில் அவ்வளோ மார்க் இருக்குது. ஓகேங்களா,
அதுவும் 180க்கு வந்து டாப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 161 எடுக்கிறாங்க. வெறும் 19 மார்க் தான் அங்கே மிஸ் ஆயிருக்குன்னா அப்போ நீங்களே காம்படிஷன் லெவலை யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதுறீங்கன்னா டெஸ்ட்டு 80% உங்களால் எடுக்க முடிஞ்சிடும். 10 மார்க்குக்கு எழுதுறீங்களா 8 மார்க் எடுத்துடணும். 20 மார்க் எழுதுறீங்களா 16 மார்க் எடுத்துடணும். எடுக்க முடியலையா நீங்கள் அதை எடுக்கிற வரைக்கும் எழுதிட்டே தாங்க இருக்கணும், வேற வழியே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டுங்க சீரியஸ் Okay, sir. பேரலல் கனெக்ஷன். R1 R2 நீங்க இந்த சீரியஸ் பேரல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்குங்க அந்த கனெக்ஷனை ஒரு ஒயரா பாருங்க. ஓகேங்களா? அந்த கனெக்ஷனை வந்து நீங்க ஒரு ஒயரா மட்டும்தான் பார்க்கணும். நீங்க அதை வந்து ஒரு நோடலாவோ இல்ல ஒரு மெஷ்ஷாவோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீரியஸ் பேரல் கனெக்ஷன் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சால்வ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஒயர், அந்த ஒயரை பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏபி மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு நோடு டு இன்னொரு நோடுக்கு ஏபி மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சீரியஸ் பேரல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 தெரிஞ்சிருக்கணுங்க. ஒன்று, நீங்க இந்த கனெக்ஷனை ஒயரா தான் பார்க்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது, அந்த கனெக்ஷனை நோடெல்லாம் பார்த்துடக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று ஒயரா பார்க்கணும். நெக்ஸ்ட் ஏபி மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயர்னா இங்க பாருங்க, இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் இது. அப்போ இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒயரை பெண்ட் பண்ணியிருக்கான். R1ல இருந்து இந்த ஒயரை பெண்ட் பண்ணியிருக்கான். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் அதையே. அப்போ இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐன்னா இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ஐ. ஓகேங்களா? சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அது ஒரு ஒயரா மட்டுமே பாருங்க. ஓகேவா? சார்ஜ் 10% தாங்க இருக்கு, கரண்ட்டும் இல்லை. காலையிலேருந்து 7 மணிலேருந்து கரண்ட் இல்லை. நான் 10% முடிகிற வரைக்கும் கிளாஸ் எடுத்துறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து கரண்ட் இல்லை, 10% முடிகிற வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துறேன். அப்படி கரண்ட் இடையில வந்துருச்சுன்னா நம்ம கிளாஸ் கன்டினியூ பண்ணுவோங்க, இல்லைன்னா லேப்டாப் தன்னை போல சுவிச் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? காலையிலேருந்து கரண்ட்ல வெறும் சார்ஜில் மட்டும்தான் இவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருக்குங்க. சாரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன். இப்படி கொடுத்துருக்கான்னு வைங்களேன், நீங்க வந்து பேரலா பாக்குறப்ப இதுவும் ஒரு ஒயர் தான். ஓகேங்களா? இதுவும் ஒரு ஒயர் தான். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒயரை நீங்க இங்க போய் பெண்ட் பண்ணி இப்படி பேரலா மாத்திக்கலாம். ஓகேங்களா? இங்க போய் பெண்ட் பண்ணி இப்படி பேரலா நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது 2 அது ஒயரா மட்டும் பாருங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க இங்கிருந்து இங்க ஏதாச்சும் செக் பண்ணிடாதீங்க, அங்கிருந்து அங்கன்னு செக் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? நம்மளால சம் சால்வ் பண்ண முடியாது. நீங்க இந்த ஒயரை தூக்கி இங்க பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒயரை தூக்கி இங்க பெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா R1 R2 R3 இங்க வந்து R1 R2 R3. இது எப்படி ஈக்குவலன்ட் எழுதிக்கலாங்க, இதோட டோட்டல் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 plus R2. சீரியஸ்னா R1 plus R2. இது எப்படி எழுதிக்கலாங்க, நம்ம R1 parallel R1 plus R2 parallel R3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? R1 plus R2 parallel R3ன்னு எழுதிக்கலாம். இப்போ பேரலல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னாங்க, பேரலல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அதனால நான் டக்குன்னு போறோம். ஓகேங்களா? R1 R2 இருக்கு, இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கிருந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கிருந்து பார்க்குறப்ப அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Rn ஈக்குவல் டு R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஓகேங்களா? அல்லது உங்களுக்கு இப்படி போட கஷ்டமா இருந்துச்சுன்னா இது இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? 1 பை ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 1 பை R1 பிளஸ் 1 பை R2. ஓகேங்களா? அதாவது நீங்க அடிஷன்ல எழுதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அடிஷன்ல எழுதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 1 பை R1 பிளஸ் 1 பை R2 எழுதுங்க. இதை அடிஷன் எழுதணும்னா R1 பிளஸ் R2 டைரக்டா எழுதிக்கலாங்க. பட் பேரலல் கனெக்ஷன் நீங்க 1 பை R ஈக்குவலண்டா இருக்கணுங்க. நீங்க இப்படி எழுதிங்கன்னா இது தப்பா மாறிடும். சார்ஜ் முடிஞ்சுங்க.